தொடங்கிக்கலாங்களா ஐயா? ஆரம்பிக்கலாமா? சரிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காது நிலைத்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவடிகளை வணங்கி ஞானம் பெறுவதற்காக இணையத்தின் வழி இணைந்திருக்கக்கூடிய இறையடியார்களை ஞான பொற்றபையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய வித்யா குருவாயிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குரு வித்யா குரு சிவதிரு இள நெடுமாறன் ஐயா அவர்களின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி ஐயா அவர்களை நம் இறையடியார்களின் சார்பிலும் ஞான பொற்றபையின் சார்பிலும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்வின் துவக்கமாக சென்ற வகுப்பிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்குரிய பதில் அளித்தவர்களின் பெயர்களை உங்கள் முன் வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிவதிரு செல்வி வாசுதேவன், ரத்னேஸ்வரி ஸ்ரீலங்கா, வளர்மதி சிவானந்தன் மதுரை, ஞான சம்பந்தம் விழுப்புரம், தமிழ்ச்செல்வி வாசுதேவன் சென்னை, வசந்தா தண்டபாணி பன்ருட்டி, சுமதி குணசேகரன் திருவதிகை, பா வெண்ணிலா திருச்செங்கோடு, தமயந்தி ஈரோடு, சங்கரி விஸ்வநாதன் திருநெல்வேலி, கி ராதாகிருஷ்ணன், சாந்தா சண்முகம், வாமதேவ மங்கையர்கரசி, வேலுசாமி திருப்பூர், தனலட்சுமி நெய்வேலி, வேல்முருகன் புதுச்சேரி, அஞ்சம்மாள் புதுச்சேரி, வேலாயுதம் பன்ருட்டி, சொக்கலிங்க முருகன் மதுரை, கோமதி பழனி, ஞானசுந்தரி மதுரை, குமரி பாங்கரன் திருப்பாதிரி புலியூர், குமாரி பாங்கரன் திருப்பாதிரி புலியூர், தமிழரசி நாச்சியார் கோவை, எம் சொக்கநாதன் கலைவாணி தம்பதியினர் திருவதிகை, உமாலட்சுமி தூத்துக்குடி, சிவநீல பாலமுருக தம்பிரான் நெய்வேலி, தனலட்சுமி காரைக்குடி, போ கணேசன் சென்னை, மகேஸ்வரி கணேசன் தூத்துக்குடி, சாந்தி கருப்பசாமி கோவை, தேவிகா நடராஜன் திருப்பாதிரி புலியூர், எஸ்பி மீனாட்சி, சா ஆயிரம் திருநெல்வேலி, சாந்தினி மதிவாணன் தம்பதியினர் புதுச்சேரி, சங்கரலிங்கம் திருநெல்வேலி, சிவசங்கரி சுடலை முத்து தூத்துக்குடி, மீனாம்பாள் பாலசுப்பிரமணியன் திருநெல்வேலி, பிரதாபன் குறிஞ்சிப்பாடி, நளினி ஸ்ரீலங்கா, குறிஞ்சிமலர் கோவை, நெல்லை வடிவு திருநெல்வேலி, சாந்தி வீரன் பிரான்ஸ், கீதா ரமேஷ் கடலூர், ரத்தினேஸ்வரி ஸ்ரீலங்கா, சுமதி பிரான்ஸ், லோகநாதன் சென்னை, ராஜலட்சுமி பன்ருட்டி, சாந்தகுமாரி சென்னை, ராணி சிவசங்கரன், ஜெயக்கொடி சென்னை, ஐராவதம் பிரான்ஸ், குமார் வடலூர், வள்ளிநாயகம் திருநெல்வேலி, சாந்தினி கலைச்செலியன் நெய்வேலி, ராணி நடேசன் செங்கம், ஸ்ரீதரன் நாகர்கோயில், ஜெயபால் கமலம் வடலூர், தேன்மொழி அவினாஷி, பால நடராஜன் திருவதிகை, சண்முக சுந்தரம் ஜோதி தம்பதியர் திருப்பாதிரி புலியூர், கோமதி அகிலாண்டம் திருநெல்வேலி, சண்முகம் ஈரோடு, சாந்தி பெங்களூர், ரேவதி பாஸ்கரன் கோவை, வேலம்மாள் சென்னை, ரோகிணி கடலூர், அமுதா கோபாலகிருஷ்ணன் திருநெல்வேலி, பாலாஜி ஆவடி, செல்லம்மா திருப்பாதிரி புலியூர், தமிழ்ச்செல்வன் பன்ருட்டி, கஸ்தூரி திருவதிகை, கிருஷ்ணமூர்த்தி சென்னை, பாகம் பிரியாள் திருநெல்வேலி, கங்கா திருநெல்வேலி, முத்து வேல்விழி திருநெல்வேலி. மிக சிறப்பாக விடையளித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை அடியார்களுக்கு எங்கள் அனைவரது சார்பிலும் நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு மீண்டும் ஒரு முறை நம் வித்யா குரு ஐயா அவர்களின் திருப்பாதங்களை வணங்கி ஐயா அவர்களிடம் இந்த வகுப்பை ஒப்படைத்து விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம்ம. ஆடியோ வீடியோ சரியா இருக்கா? இருக்குங்க ஐயா. சரியா இருக்குங்க ஐயா. நல்லதுங்கம்மா, நல்லதுங்கம்மா.
திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினோம் சொல்லும் நாம் நம சிவாயவே, சொல்லும் நாம் நம சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ, கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே, நற்றுணையாவது நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒருவார் தமை நன்னெறி குய்ப்பது, வேதனான்கினும் மெய்ப்பொருளாவது, வேதனான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே, நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராய் விளங்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி, சிவகாமி உடனாய நடராச பெருமானை வணங்கி, நந்தியம் பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, 23வது பட்டத்திலே எழுந்தருளி இருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற சீர்வளர் சீர் சிவபிரகாச தேசிகரது தாளினை மனம் மொழி மெய் முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே 24வது பட்டத்திலே எழுந்தருளி இருந்து ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, நமது வித்யா குரு கு வைத்தியநாதன் ஐயா, நமது வித்யா குருவாகவும் இயக்குனராகவும் திகழக்கூடிய திரு ச கந்தசாமி ஐயா பொற்றாள்கள் போற்றி வணங்கி, இந்த இறைப்பணியிலே என்னோடு இயைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாள் போற்றி வணங்கி, இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனதருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி, அனைவரினும் மேலாக இந்த காணொளியின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய சிவனருள் செல்வியர் சிவனருள் செல்வர்கள் அனைவரது பொற்றாள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லுகின்றோம். என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, நாம் திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் எனும் தொடர் சிந்தனையில் இருக்கின்றோம். ஒரு அற்புதமான நூலை நமக்கு ஆக்கி தந்த உமாபதி சிவம், திருவருட்பயனை நமக்கு தருகின்ற உமாபதி சிவம் அவர்களது பொற்றாள் போற்றி வணங்கி நாம் இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமாக. இங்கு அற்பமும் குறைவில் ஆகமங்கள் எடுத்து உரை செய் சித்தாந்தத்தை சங்கற்ப நிராகரணம் செய்யும் முகத்தால் சாதித்தோன், தில்லை சார்ந்தே சாதித்தோன், நம் கர்ப்பவாசமெல்லாம் நாசம் செய் நோக்குடையோன்,
நம் கர்ப்பவாசமெல்லாம் நாசம் செய் நோக்குடையோன் குரவர் செம்மல் துங்க பொற்பதம் உதவும் உமாபதி தாள் சுமந்து இன்பம் பொருந்தி வாழ்வாம். சிவாய நம. அன்பர் பெருமக்களே, நாம் திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் எனும் தொடர் சிந்தனையுள் இன்றைய வகுப்பு 3வது வகுப்பு, அதாவது 2023 ஜனவரி 11ஆம் நாள் புதன்கிழமை. இன்று 3வது வகுப்பிற்குள் நாம் நுழைகிறோம். எப்பொழுதும் போல சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தது என்ன என்பது பற்றிய ஒரு ஃபாஸ்ட் ரீகேப். சென்ற வகுப்பு என்பது ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்றது, சனிக்கிழமை நடைபெற்றது. அந்த 2ஆம் வகுப்பினுடைய மீள்பார்வை என்ன? காப்புச்செய்யுள் சிந்தித்தோம். திருவருட்பயன் 100 குறட்பாக்களானது 10 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலுக்கு காப்புச்செய்யுள் ஒன்று உண்டு. அந்த காப்புச்செய்யுள் தான் சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். அதிலே கற்றலை விட கேட்டல் நன்று என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று மிக அழகாக விரிவாக சிந்தித்தோம். விநாயகரை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்று அடுத்ததாக சிந்தித்தோம். விநாயகர் ஞான கடவுள் என்று அழைக்கப்படுகிறாரே ஏன் என்று சிந்தித்தோம். ஞானம் என்றால் என்ன என்று சிந்தித்தோம். ஞானம் இருவகை என்று சொல்லப்படுகிறதே, அவை யாவை என்று சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். பிரணவமே ஞானம் என்பதற்கான விளக்கம் என்ன என்று தெளிவாக விளக்கமாக விரிவாக சிந்தித்தோம். உமாபதி சிவம் போன்ற அருளாளர்கள் கூட காப்புச்செய்யுள் செய்ய வேண்டுமா, ஏன் என்று சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். இந்த காப்புச்செய்யுள் சிந்தனையை நாம் நிறைவு செய்து அடுத்த அதிகாரத்திற்குள் நாம் நுழைந்தோம். அதிலே சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை சிறிது பார்த்தோம். பொருள்களுக்கு 2 இயல்புகள் உண்டு என்று பார்த்தோம். இப்படியாக சென்ற வகுப்பிலே நாம் சில முக்கியமான கருத்துக்கள், குறிப்பாக காப்புச்செய்யுளுடைய விரிவான சிந்தனையை நாம் மேற்கொண்டோம் என்று கூறி, அந்த வகுப்பினுடைய அடிப்படையில், அதாவது ஜனவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்ற 2வது வகுப்பினுடைய அடிப்படையில் எழுப்பப்பட்ட வினாக்கள், அதற்குரிய விடைகள், இப்பொழுது அதை பார்த்து விடுவோம். முதல் வினா, ஏன் கற்றலை விட கேட்டல் நன்று என்று சொல்லப்படுகிறது? கற்றல் என்பது நூல்களை கற்றல், அது அபரஞானம் தரும். ஆனால் கேட்டல் மட்டுமே, ஞான குரு நாம் கேட்பது மட்டுமே நமக்கு பர ஞானத்தை தரும். பர ஞானம் என்பது மேலான ஞானம், சிவஞானம், மெய் ஞானம் என்று சொல்லப்படுவது. அப்படியானால் நாம் நேரடியாக கேட்டுவிட்டு போகலாமே, ஏன் நாம் இந்த நூல்களை எல்லாம் கற்க வேண்டும் என்ற ஒரு ஐயம் எழும். எதற்காக நாம் இத்துணை கடினப்பட்டு சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், சிவஞான போதம் போன்ற ஞான நூல்களை ஏன் கற்க வேண்டும்? இது எனக்கு தரப்போவது அபரஞானம் தானே, இந்த நூல்கள் எனக்கு பரஞானம் தரப்போவது இல்லை தானே. எனவே நான் நேரடியாக கேட்டு பரஞானத்தை பெற்று விடுகிறேனே, நான் ஏன் கற்க வேண்டும் என்ற ஒரு ஐயம் இயல்பாக எழும். அதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது பரஞானத்தை பெருமான் தருவார் என்றால், அதற்குரிய பக்குவத்தை நாம் அடைய வேண்டும், அதற்குரிய தகுதியை நாம் பெற வேண்டும். அது எப்படி சாத்தியம்? அது இந்த அபரஞானத்தை பெறுவதால் தான் இயலும். எனவே இந்த நூல்களை, ஞான நூல்களை, மெய் நூல்களை, சாத்திரங்களை கற்க வேண்டுவது மிக 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 அவசியம். இவற்றை கற்பதன் மூலம் நான் மலத்திலிருந்து நீங்க வேண்டும். அந்த நிலை வரும் பொழுதுதான் பெருமான் நமக்கு அதை அனுபவபூர்வமாக அதை உணர்த்தி மெஞ்ஞானத்தை வழங்குகிறார். அந்த மெஞ்ஞானத்தை நாம் பெறும் பொழுதுதான் அந்த பேரானந்த நிலையை நமக்கு வழங்குகிறார் பெருமான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த கேள்வி, வினா 2. விநாயகரை ஏன் வணங்க வேண்டும்? விநாயகர் வணக்கம் ஏன்? பொதுவான பதில், அவர் இடர் நீக்குபவர், விக்னத்தை நீக்குபவர். எனவே அவர் விக்னேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். விநாயகர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அதை கூட நம்ம இங்க பார்க்கலாம். விநாயகர் என்றால் நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் மேலான தலைவன் என்று பொருள்.
அப்படிப்பட்ட தலைவரை ஏன் வணங்குகிறோம்? அவர் இடர் நீக்குபவராக இருக்கிறார், எனவே நாம் வணங்குகிறோம். அவர் பிரணவத்தின் சொரூபம். பிரணவம் என்பது ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை போலவே அவருடைய வடிவம் இருக்கிறது. எனவே அவர் பிரணவ சொரூபம் என்று அழைக்கப்படுகிறார். பிரணவமே ஞானம் என்பது நாம் அறிந்தது. இவர் ஞான கடவுள். ஞான நூல்களுக்கு இவரே மூலமாக இருப்பதால் நாம் இந்த திருவருட்பயன் என்பது கூட ஞான நூல் என்பதாலே நாம் விநாயகரை வணங்குகிறோம். அதாவது உமாபதி சிவம் வணங்குவதற்கு காரணம் என்ன? இந்த நூலை எந்த இடையூறுமின்றி நான் நிறைவு செய்ய வேண்டும், எழுதி முடிக்க வேண்டும், அருளி முடித்தல் வேண்டும் என்பது முதல் வேண்டுகோள் அவர் வைக்கிறார் பெருமானிடம். இரண்டாவதாக, இந்த நூலை பிற்காலத்தில் யார் படிக்க நேர்ந்தாலும், யார் படிக்க முற்பட்டாலும் அவர்களும் அந்த நூலை முழுவதுமாக சிந்தித்து பயன்பெறுகிற வகையிலே அவர்களுக்கும் எந்த இடையூறும் வாராமல் விநாயக பெருமானே நீங்களே காத்து அருள வேண்டும் என்று இந்த ஞானப்பொற்சபை அன்பர்களுக்காகவும் உமாபதி சிவம் அன்றே பெருமானை பணிந்திருக்கிறார் என்று நாம் எண்ண வேண்டும். உண்மையிலேயே அதை நாம் உணர்ந்தால் நமக்கு உள்ளம் நெகிழும். எப்படிப்பட்ட அருளாளர்கள், எத்துணை பேர் அருள் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வர இருக்கிற இந்த ஆன்மாக்களுக்காகவும் அவர்கள் பெருமானிடம் வேண்டுகிறார்கள் என்றால் அவர்கள் சாக்ஷாத் பெருமான் என்பதிலே என்ன ஐயம் இருக்க முடியும்? இதற்காகவே விநாயகர் வணக்கம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக விநாயகன் 3. எது ஞானம்? எது ஞானம் என்றால் முப்பொருளை உள்ளதை உள்ளவாறு உணரச் செய்வது எதுவோ அதுவே ஞானம். முப்பொருள் என்ன? தனக்கு புகழாகிய, தனக்கு என்றால் எனக்கு, நமக்கு, நமக்கு நமக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி சொல்லி பழகணும். எனக்கு எது புகலிடம்? பதிதான், சிவபெருமான் தான். அப்ப அந்த சிவபெருமானுடைய இயல்பு என்ன? அவன் வழியில் நிற்றற்குரிய எனது இயல்பு என்ன? நான் ஏன் இப்பொழுது பதியை போல இல்லை? அதை தடுத்து நிற்பது எது? அதனை தடுத்து நிற்கக்கூடிய தலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாசம், அதோட இயல்பு என்ன? இப்படி முப்பொருள் உண்மையை உள்ளவாறு உணர்தல் ஞானம் எனப்படும். சரி, 4வது வினா. ஞானம் இருவகை என்று சொல்லப்படுகிறதே, அவை யாவை? ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். அபரஞானம் நூல்களின் மூலம் பெறப்படுவது. பரஞானம் என்பது ஞான குருவிடமிருந்து கேட்டலால் பெறப்படுவது. அபரஞானம் என்பது பரஞானத்தை பெறுவதற்கான தகுதி, பக்குவ நிலை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரஞானம் என்பது இறைவனே தன்னை நமக்கு அறிவித்தல், நமக்கு உணர்த்துதல், அதுவே பரஞானம். பரஞானம் முழுக்க முழுக்க அனுபவம். எனவேதான் அதை சிவானுபூதி என்றும் சுவானுபூதி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால்தான் இந்த சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் போன்ற நூல்களிலே உண்மை அதிகாரம் என்ற ஒரு அதிகாரத்தை அமைத்து அதில் உள்ள கருத்துக்களை அனுபவபூர்வமாக மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். வெறுமனே கேட்பதால் மட்டும், சிந்திப்பதால் மட்டும் இந்த ஞானத்தை நாம் பெற்றுவிட முடியாது. கேட்டு சிந்தித்து தெளிந்து அதில் நிட்டை கூட வேண்டும். நிட்டை கூடுதல் என்றால் அதிலே நாம் நிலை பெற்று நிற்றல் வேண்டும். அவற்றை அனுபவபூர்வமாக நாம் உணர வேண்டும். எப்படி சாத்தியம்? அது இறைவனே நமக்கு ஞான குருவாக வந்து உணர்த்தினால் அன்றி அது நமக்கு கை கூடாது. இதுவே பரஞானத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுவது என்று கூறி, அடுத்ததாக 5வது வினா. பிரணவமே ஞானம். இதனை விளக்கும் சிவஞான போதத்தினுடைய பாடலை எழுதுக. 2 பாடல்கள். ஒன்று சிவஞான போதம் 3வது நூற்பாவிலே முதல் கூறு, அதாவது முதல் அதிகரணத்திலே இருக்கக்கூடியது. நீ இல்லை என்று சொல்வதாலேயே ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது என்று நிறுவக்கூடிய பாடல். அந்த பாடல் என்ன சொல்லுகிறது? அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்று ஒன்று உளது, அதுவே நீ. அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம் போல் காட்டலால் சார் மாயை நீ அல்லை, தற்பரமும் அல்லை தனி என்ற பாடல். 5 எழுத்தாய் நின்று ஒன்று உளது. இந்த சொற்றொடர் மூலமாக அறிவு என்பது 5 எழுத்தே, ஞானம் என்பது 5 எழுத்தே என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. பிரணவமே ஞானம். இது எப்படி இந்த பிரணவமே ஞானம் என்று சொல்லப்படுகிறது என்று 4வது நூற்பாவில் உள்ள முதல் அதிகரணத்தில் உள்ள ஒரு பாடல் 3வது எடுத்துக்காட்டு வெண்பா நமக்கு விளக்குகிறது.
அந்த கரணங்களின்றி நமக்கு ஞானம் இல்லை. அந்த கரணங்களை செலுத்துவது எது? அந்த கரணங்களை இயக்குவது எது? அந்த கரணங்களை இயக்குவது இந்த பிரணவமே என்பதால் பிரணவமே ஞானம் என்று சொல்லுகிறோம். அகார உகாரம் அகங்காரம் புத்தி மகாரம் மனம் சித்தம் விந்து பகாது நாதம் உள வடிவாம் நாடில் பிரணவமாம் போதம் கடல் திரையே போன்று என்ற இந்த இரண்டு சிவஞான போத பாடல்கள் நமக்கு பிரணவமே ஞானம் என்பதை நமக்கு தெளிவாக்குகின்றன. அடுத்த வினா, இறைத்தன்மை பெற்றவர்கள் கூட காப்புச்செய்யுள் செய்ய வேண்டி இருக்கிறதே ஏன்? ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாக்கவும் மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்தவும் அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். அவர்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அதை செய்யாமல் இருந்தாலும் அந்த நூல் நல்ல முறையிலே நிறைவேறும். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இறைத்தன்மை அடைந்தவர்கள். ஆனால் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாக்கவும் நம்மை போன்ற பின்னால் வரக்கூடிய சீடர்களுக்கு அறிவுறுத்தவுமே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நிறைவு கேள்வி, பொருள்களுடைய இரு இயல்புகள் யாவை? பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. இதுதான் பொருள்களின் இரு இயல்புகள். அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சிறப்பு இயல்பு என்று சொல்லலாம், தனி இயல்பு என்று சொல்லலாம், தன் இயல்பு என்று சொல்லலாம், உண்மை இயல்பு என்று சொல்லலாம், சொரூப இயல்பு என்று சொல்லலாம். அடுத்த இயல்பு பொது இயல்பு என்று சொல்லலாம், கலப்பு இயல்பு என்று சொல்லலாம், ஸ்தடத்த லட்சணம் என்று நாம் வடமொழியிலும் சொல்லலாம். இப்படியாக பொருள்களின் இரு இயல்புகள் யாவை என்பதை நாம் உணர வேண்டும். அன்பர் பெருமக்களே, இந்த அளவிலே சென்ற வகுப்பினுடைய வினா விடை நிறைவு பெறுகிறது. இப்பொழுது நாம் முறைப்படி இந்த 3வது வகுப்பு திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் என்ற தொடர் சிந்தனையிலே 2023 ஜனவரி 11ஆம் நாள் புதன்கிழமை அன்று நாம் இந்த 3வது வகுப்பிற்குள் இனிதே நாம் நுழைகிறோம். சரி, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 2வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். அது எதை பற்றியது? அது பதி, கடவுளை பற்றியது. அதிலே 2 பாடங்கள் இருக்கின்றன. முதல் பாடம் பதி பற்றி மற்ற நூல்கள் என்ன சொல்லுகின்றன என்று அறிந்து கொள்வது. 2வது பாடம் பதி பற்றி திருவருட்பயன் என்ன சொல்லுகிறது. இப்படி நாம் 2ஆக பிரித்திருக்கிறோம். அதிலே முதல் பாடத்தில் இருக்கிறோம். பதி பற்றி பிற நூல்கள் என்ன சொல்கின்றன. பிற நூல்கள் என்றால் என்னென்ன நூல்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம்? சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், சிவஞான போதம், நெஞ்சு விடு தூது, போற்றி பௌரடை, பஞ்சாக்கர பௌரடை, ஞானாமிர்தம், களிறு, உந்தி, தைத்திரிய உபனிஷத் என்ற 10 நூல்கள் நாம் சிந்திக்கின்றோம். இந்த 10 நூல்கள் தான் பதியை பற்றி சொல்லுகின்றனவா? பதியை பற்றி மற்ற நூல்கள் எதுவும் சொல்லவில்லையா என்று கேட்டு விடாதீர்கள். அனைத்து நூல்களும் பதியை பற்றி பேசுகின்றன. ஆனால் நாம் அனைத்தையும் இங்கே சிந்திப்பதற்கு நம் நேரமில்லை என்பதாலே சில முக்கியமான அந்த நூல்களை மட்டும் இங்கு நாம் சிந்திக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கின்றோம். சரி, இதுல இன்று நாம் என்ன காண இருக்கிறோம்? நேரடியாக அந்த முதல் நூல் சிவப்பிரகாசம் பதி பற்றி என்ன சொல்லுகிறது. அதிலே சிவப்பிரகாசம் உண்மை பொது என்ற 2 இயல்புகளையுமே அது விளக்குகிறது. அதிலே முதலாவதாக இறைவனுடைய உண்மை இயல்பு என்ன என்பதை சிவப்பிரகாசம் எவ்வாறு விளக்குகிறது என்று நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, அப்படின்னா என்னங்கய்யா முதல்ல? அது உண்மை இயல்புனா என்ன, பொது இயல்புனா என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். கடவுள் என்று சொல்பவன் சொரூப நிலையில் இருப்பவனுக்கு நாம் கொடுக்கிற ஒரு பெயர் கடவுள். அவனே கடந்து நிற்கிறான், அவனே கலந்தும் நிற்பான். கலந்து நிற்கும் பொழுது நாம் அவனை இறைவன் என்று சொல்லுகிறோம். அது ஸ்தடத்த லட்சணத்திற்கு பொதுவாக நாம் பயன்படுத்துகிற ஒரு பெயர். கடவுள் சொல்லும் பொழுது அது நம்ம சொரூப லட்சணத்துக்கு பயன்படுத்துறதா பொதுவா வைத்துக் கொள்கிறோம். ரெண்டுமே கடவுள் கூட ஸ்தடத்த லட்சணத்துக்கு சொல்லலாம். ஏன்னா அதுல கடவுளும் இருக்கு. சரி, இப்போ அப்படி கடவுள் அல்லது சிவபெருமான் உயிர்களோடு கலவாது இருக்கும் பொழுது, உயிர்களுக்காக எதுவும் செய்யாமல் இருக்கும் பொழுது, அவன் தன்னந்தனியனாய் இருக்கும் பொழுது அவன் எப்படி இருப்பான்? அவனுடைய தன்மைகள் என்னென்ன? அவனது இயல்புகள் என்னென்ன? அவனது லட்சணம் என்னென்ன? இதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். சிவப்பிரகாசத்தின் மூலமாக முதலில் நாம் இந்த பதியினுடைய, பதி என்றாலே தலைவன், பதி என்று சொல்லும் பொழுது அது ஸ்தடத்த லட்சணம் என்று பொருள்படுகிறது. நாம் பொதுவாக இங்கே குறிப்பிடுகிறோம் அந்த சிவபெருமானுடைய அல்லது பரமசிவனாய் அவன் நிற்கும் பொழுது அவன் இயல்பு என்ன, அதைத்தான் இப்பொழுது நாம்
காண இருக்கிறோம். சரி, இப்படி இறைவனுடைய இயல்பை உண்மையில் கூற முடியுமா என்று கேட்டால், திருக்களிற்றுப்படியார் என்ற நூல் மிக அழகாக 81வது பாடலிலே தெளிவுபடுத்துகிறது. இப்படி நாம் பரமசிவனுடைய இயல்பை யாராலும் சொல்ல முடியாதுங்குது. ஒன்று உரைத்தது ஒன்று உரையா. ஒரு சாத்திர நூல் இறைவனை பற்றி கடவுளை பற்றி என்னென்ன சொல்லுகிறதோ அதை மற்றொரு நூல் சொல்லாது. ஒன்று உரைத்தது ஒன்று உரையா. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறோம். ஒரு டாக்டர் கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷனே இன்னொரு டாக்டர் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது இல்ல. அதுபோல ஒரு சாத்திர நூல் கடவுளை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதையே தான் மற்றொரு சாத்திர நூலும் சொல்லுமா என்று கேட்டால் இல்லை. யார் சொல்றா? திருக்களிற்றுப்படியார் சொல்லுகிறது. ஒன்று உரைத்தது ஒன்று உரையார். சாத்திரங்கள் ஒன்றாக நின்று உரைத்தும் நிச்சயிக்க மாட்டார். சாத்திரங்கள் அனைத்தும் இப்படிப்பட்ட எல்லா சாத்திரங்களையும் ஒன்னா குமிப்போம். ஒன்னு சொல்றதுதான் இன்னொன்னு சொல்ல மாட்டேங்குது இல்ல. பரவாயில்ல, எல்லா சாத்திரங்களும் என்ன சொல்லுகின்றன என்று ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் போடுவோம். அந்த லிஸ்டாவது இந்த பரமசிவனை முழுமையாக சொல்லுகிறதா என்று கேட்டால் அவைகளும் முழுமையாக சொல்ல முடியாது. சாத்திரங்கள் அனைத்தும் ஒன்றாக நின்று உரைத்தாலும் பெருமானுடைய அந்த இயல்புகளை நிச்சயிக்க முடியாது, நிச்சயிக்க மாட்டார். அப்படி இருக்கிற நிலையில் நிச்சயிக்க மாட்டாவால் நிச்சயிக்க முடியாமல் இருக்கும் பொழுது இன்று அப்படிப்பட்ட இறைவனது இயல்பை என்னால் உரைக்க என்றிடுமோ? அப்படிப்பட்ட பெருமானோட இயல்ப என்னால சொல்ல முடியுமா? எவ்வளவு அழகா களிறு கேட்குது பாருங்க. அப்படியே என் போல்வார் ஏதேனும் சொன்னால்தான் ஏறுமோ? அப்படியே நான் ஏதாவது சொன்னாலும் அது சிந்தையில் ஏறுமா? சொல் என்று பெருமானிடமே கேட்கிறார். என்ன சொல்றாரு? சமய நூல்கள் அனைத்தையும் ஒருங்கே ஆய்ந்தாலும் பெருமானுடைய உண்மையை முழுவதுமாக சொல்லி முடிக்க முடியாது. ஒரு நூல் சொல்வதை மற்றொரு நூல் ஏற்பது இல்லை. இந்த நிலையில் எப்படி என்னை போன்ற ஒருவனால் அதை கூற முயலும்? அப்படியே நான் கூறினாலும் அது சிந்தையில் ஏறுமா? எனவே என்ன சொல்ல வராரு? அவனே அவனை தந்தாலன்றி அறிய முடியாது. இதுதாங்க நம்ம we have to keep it in our mind. என்னமோ இந்த நூல்களெல்லாம் நம்ம படிச்சிட்டதுனால இந்த 10 நூல்களும் கடவுளை பற்றி சொல்வதை நாம் முழுதும் உள்வாங்குவதாலே நான் கடவுளை பற்றி அறிந்து விட்டேன் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அது ஆரம்பத்திலே அதை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த பாடல். அப்போ இந்த நூல்கள் என்னதான் பண்ணுது? நாட் ஈவன் 10%ங்கிறாங்க. இது ஒரு ரொம்ப 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 குறைவா பெருமானை பற்றி இந்த நூல்கள் அனைத்தும் சொல்வது. அப்போ எப்பதாங்க நான் இறைவனை அறிவேன் என்றால் அது அவனே வந்து அவனே தந்தாலன்றி நாம் அறிய முடியாது. இப்ப புரியுதுங்களா என்ன விஷயம்னு? ஏன் இது என்னங்க அது? இது இது வந்து இஸ் இட் பிராக்டிக்கல்? எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, இந்த 10 நூல் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, வேணா இன்னொரு 20 நூல் சேர்த்துங்க, இன்னொரு 100 நூல் கூட சேர்த்துங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டா அது வந்து இறைவனை முழுமையா சொல்லாதா? நீங்களே என்ன சொல்றீங்க? உமாபதி சிவம் அருளாளர், அவர் ஏற்கனவே இறைத்தன்மை பெற்றவருங்கிறீங்க. அப்ப இந்த இறைத்தன்மை பெற்றவர்கள் அனைவரும் சொன்னா இறைவனை முழுமையாக சொல்லிவிட முடியாதான்னா முடியாது. அதுதாங்க பியூட்டி. முடியாது. அதான் பியூட்டி. அவன் அப்படிப்பட்டவன். நாம முக்தி நிலையிலும் கூட அவன் வழங்கினாலன்றி நம்ம பேரானந்தத்தை தூக்க முடியாது இல்லையா? அதான சைவம் சொல்லுது. முக்தி நிலையில நாம் இறைத்தன்மை பெற்று விடுகிறோம். ஆனாலும் அந்த நிலைமையிலும் கூட நான் அவனுக்கு அடிமை. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற கருத்து. எப்படிங்க ஒரு அடிமையால் ஒரு ஆண்டானை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும்? முடியாது இல்லையா? அதனால தான் சொல்றோம், இறைவனோட இயல்பை யாராலும் சொல்ல முடியாது. இது நாம முதல்ல விளங்கிக்கணும். இன்னொரு கருத்து இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இறைவன் மாயையை கடந்து நிற்கிறான். நல்லா கவனிங்க. இறைவன் எங்கு இருக்கிறான் என்றால்
அவன் மாயையை கடந்து நிற்கிறான். இறைவனுக்கு 2 இலக்கணம் சொல்றோம். கட உள். ஒன்று என்னன்னா, எல்லா பொருள்களோடும் கலந்து இருக்கிறான், எல்லா பொருள்களின் உள்ளும் இருக்கிறான். எனவே கட உள், உள்ளு. கட என்றால் கடந்து இருக்கிறான். இப்போ நம்ம சொல்லலாம், இப்போ இந்த லேப்டாப், இந்த லேப்டாப்ல கடவுள் இருக்கார், உண்மை. இந்த லேப்டாப்ல கடவுள் இல்லை என்றால் இது லேப்டாப்பாகவே இருக்க முடியாது. அதுக்கு அந்த இருப்பே கிடைக்காது. ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருளுக்குரிய இயல்பு. இங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு கேள்விக்கான பதில் இங்க கொடுக்குறோங்க. இது சென்ற முறை ஒரு அன்பர், நெய்வேலி அன்பர் ஒருவர் ரொம்ப அழகா அந்த கேள்வி கேட்டிருந்தார். அவரோட பேரு ஆர் சந்திரசேகர்னு பேரு. அந்த அன்பர் ஒரு அழகான கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வி கேட்டிருந்தார்? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? பதி இறைவன் என்பவன் ஒன்றாயிருக்கிறான், வேறாயிருக்கிறான், உடனாயிருக்கிறான் என்று சொல்லுகிறீர்கள். சரி, ஒன்றாய் ஏன் இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்கும் போது என்ன சொன்னீர்கள்? அவன் ஒவ்வொரு பொருளோடும் அப்படி ஒன்றாய் இல்லாவிடில் அந்த பொருளுக்கு இருப்பே இல்லை என்று சொன்னீர்கள். உண்டா இல்லையா? அவர் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஏன்னா அவரெல்லாம் நம்ம இந்த ஒரே பரம்பரை தானே, கைலை பரம்பரை தானே. அருளந்தி சிவம் இவர்களே என்ன பண்றாங்க, குரு கிட்ட முதல்ல இப்படித்தானே நீங்க சொன்னீங்க அப்படின்னு அவங்க வாயாலேயே வர வச்சுட்டு தானே அவங்க ஐயப்பாடே கேட்கிறாங்க. அதே வழியில வந்தவர் தானே இவரு. அதனால இவரும் அதே மாதிரி கேட்கிறாரு. ஆமான்னு சொன்னோம். அப்போ அவர் என்ன கேள்வி கேட்டாரு? மற்ற பொருள்களுக்கு எனக்கு ஐயம் இல்லைங்கய்யா. இப்போ ஒரு புத்தகத்துக்கு அதுக்கு ஒரு இருப்பு வேணும்னா கடவுள் அந்த புத்தகம்ன்ற பொருளோட கலந்து நின்னாதான் அந்த பொருளுக்கு இருப்பு இருக்குங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனால் எனக்கும் அவர் ஒன்றாய் இருப்பது ஏன் என்றால், எனக்கும் இருப்பை தருவதற்கு என்று சொல்லுகிறீர்களே, நான் அனாதியாயிற்றேன். நான் அனாதி என்றால் நான் என்றும் இருப்பவன் தானே பொருள். நீங்க இன்னனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் விட்டுடுங்க, ஜட பொருள்களை விட்டுடுங்க. நான் கேட்பது ஆன்மா, உயிர், சித்து பொருள். உயிர் என்பது அனாதின்னு சொல்றீங்களா? அனாதின்னா என்ன? அது என்றும் இருப்பது, அதானே அதுக்கு பொருள். என்றும் இருப்பதுன்னு நீங்க ஒரு பொருளை சொல்லிட்டு அது இருப்பதற்கு இருப்பை தருவதே கடவுள்னு சொன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் அவர் கேட்க வந்த கேள்வி. நன்கு நம்ம உணர்ந்துக்கணும், இறைவன் ஒவ்வொரு பொருளோடும் இருப்பது இந்த பேசிக் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அது உண்டு. பேசிக் எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன பொருள், இதை நம்ம விளங்கிக்கணும். பேசிக் எக்ஸிஸ்டன்ஸ்னா என்னன்னா, உயிர் ஆன்மா என்பது இருக்கிறது, அதை யாரும் மறுக்கல. அது என்றென்றும் இருக்கிறது, தானாவே இருக்கு. அது ஒண்ணும் கடவுளால இல்ல, கடவுள் ஒண்ணும் உருவாக்கல, கடவுளால அந்த பொருள் இல்லை. அந்த பொருள் எப்படி கடவுள் இருக்கிறதோ அதே போல உயிர் என்பது என்றென்றும் இருக்கிறது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த உயிரை இந்த உடலோடு கூட்டுவித்து இருக்க செய்கிறான் பாருங்க, இந்த இருப்பு. புரியுதுங்களா? எந்த இருப்புன்றதை நம்ம விளங்கிக்கணும். அது என்றென்றும் இருக்குங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது இறைவனது எந்த இதுவும் இல்லாம அது அது இருக்கிறது, அதுல எந்த ஐயமும் இல்லை. அப்போ எதை நீங்கள் அந்த இருப்புன்னு நீங்க சொல்றீங்கன்னா, இப்போ உயிர் எப்படி இருக்கிறது? அது அனாதி கேவலத்தில் இறைவன் அந்த உயிரை காணாத பொழுது அந்த உயிர் தனித்திருந்தது பாருங்க. அப்படியா இப்ப இருக்குது? இல்லல்ல. இப்ப எப்படி இருக்கு உயிர்? இப்போ ஒரு உடலோட இருக்குல்ல. அப்போ இந்த உடலோடு கூடி இருக்கிற இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளங்கிக்கிட்டு இருக்கிற நிலை தானே இது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளங்கிக்கிட்டு இருக்கிற இந்த தன்மையோடு கூடிய இருப்பை இறைவன் தருகிறான். நல்லா விளங்கிக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு, இப்போ பால் இருக்கிறது. பால் இருக்கிறது என்பதை விட பாலுக்கு நாம் சொல்லக்கூடிய குணமாக இருக்கக்கூடிய அந்த வெண்மை, அந்த வெண்மையோடு அந்த பால் இருக்கு பாருங்க, பாலுக்குன்னு ஒரு சுவை இருக்கு பாருங்க, பாலுக்குன்னு ஒரு குணம் இருக்கு பாருங்க, அதோடு சேர்ந்து இருப்பதைத்தான் இறைவன் தருகிறான் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருப்பு என்பது வெறுமனே மியர் எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல, அந்தந்த பொருள் அந்தந்த பொருளாக இருப்பதற்கு இறைவன் அந்தந்த பொருளோடு கலந்து நிற்கிறான். இதுதாங்க நாம உணர்ந்து கொள்ள வேண்டியது. அப்போ கடவுள்
இந்த லேப்டாப்ல இருக்கானா லேப்டாப்ல இருக்கிறான், புத்தகத்துல இருக்கிறானா புத்தகத்துல இருக்கிறான், மொபைல்ல இருக்கிறானா மொபைல்ல இருக்கிறான். அப்போ இவைகள் எல்லாம் தான் கடவுளான்னு கேட்டா இல்ல, கடவுள் இந்த பொருள்களை கடந்தவன். இதுதான் நாம புரிஞ்சுக்கணும். அப்படி அவன் இவைகளெல்லாம் கடந்தவன்னா என்ன சொல்ல வரோம்? மாயையை கடந்து நிற்கிறான். இப்போ அருளாளர்கள் இறைவனோட இயல்பை நமக்கு விவரிக்கிறாங்க தான். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு they are explaining, but on what medium, எதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள் கொஞ்சம் கவனியுங்க. எல்லாமே ஏதோ ஒரு சொல்லால தானே. அப்ப அந்த சொல் என்பது எதனுள் இருக்கிறது? மாயையுள் இருக்கிறது. மாயையுள் இருந்து கொண்டு மாயையால் இருக்கக்கூடிய ஒரு கருவியை பயன்படுத்தி மாயையை கடந்து நிற்கிற இறைவனை ஒருவர் சொல்ல, ஒருவர் உணர முடியுமா? இதாங்க கேள்வி. புரியுதுங்களா? இப்போ இதுதான் நம்ம சிவஞான போதம் 6ஆம் நூற்பா சொல்லுது, பின்னாடி பார்க்க போறோம். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், கடவுள் அவனே அவனை தந்தாலன்றி நாம் அவனை உணர முடியாது. இது நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாமும் ஒரு காலத்துல இந்த கேள்வியை கேட்டோம். இன்றைய தலைமுறையினரும் இந்த கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? கடவுளை காமிங்க, கடவுளை உங்களாலேயே காண முடியலன்னா அப்ப நான் எப்படி காண முடியும்? அப்ப நீங்க முதல்ல கண்டு வந்த பிறகு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் கோயிலுக்கு வரேங்கிறாங்க இந்த கால தலைமுறையினர். அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பதில் கொடுப்போம்? புரியுதுங்களா? ஏன்றது நம்ம விளங்கிக்கணும். நாம எப்படி கடவுளை காண முயற்சிக்கிறோம்? சொற்களின் அடிப்படையில். இந்த அடிப்படையில ஒரு நூலின் அடிப்படையில் நாம கடவுளை காண முடியும்னா ஓரளவு அறியலாம், ஓரளவு அறியலாம். முழுமையாக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இதை கடந்த நிலையில் இருக்கிறான். அவன் மாயையை கடந்த நிலையில் இருக்கிறான். அப்ப எப்பதாங்க நான் அறிய முடியும்? நீங்க எப்ப மாயையிலிருந்து விலகி அவன் நிலைக்கு வரீங்களோ அப்பதானங்க அறிய முடியும். இப்போ ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுது? ஒரு பொம்மைக்காக அழுது, இல்ல ஒரு ஐஸ்கிரீம்காக அழுதுன்னா நான் எப்போ அதை உண்மையிலே புரிஞ்சுப்பேன்? நான் என் நிலையிலேருந்து அந்த குழந்தை நிலைக்கு இறங்கணும். குழந்தை நிலைக்கு நான் இறங்கினால்தான் அந்த குழந்தையோட உண்மையான அந்த உணர்வு என்னங்கிறது எனக்கு புரியும். அப்பதான் அந்த குழந்தை ஏன் இவ்வளவு அழுதுங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியும். நான் என் நிலையில இருந்துட்டு குழந்தைய ஜட்ஜ் பண்ணேன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இட்ஸ் ரியலி ராங். அதனால மாயை கடந்து நிற்கிற இறைவனை நான் அறிய வேண்டுமானால் நானும் மாயை கடந்து வந்து அறிய வேண்டும். அதனால தான் மாயைக்குள்ள இருக்கும் பொழுது இந்த மாயையால் ஆன ஒரு கருவி, ஒரு தத்துவம் அல்லது ஒரு தாத்வீகம், அதை கொண்டு மாயை கடந்து நிற்பவனை அறிய முற்பட்டால் அது இயலாது என்பதை இந்த அழகாக இந்த களிறு என்ற இந்த 81வது பாடல் அற்புதமாக விளக்குகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் ஏதோ அவனை பற்றி கொஞ்சமாவது அறியவாவது செய்யலாமே. ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அந்த நூல்கள் சொல்லுகின்றன என்று சொல்லுகிறோமே, அந்த கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்ளலாமே என்ற ஒரு ஆசையில் தான் இப்பொழுது பல்வேறு நூல்கள் இறைவனை பற்றி என்ன சொல்லுகின்றன என்று அறிகின்ற முயற்சியில் நாம் இறங்குகின்றோம். அந்த முயற்சியிலே மிக அற்புதமாக நமக்கு தொகுத்து வழங்குகிறது இந்த சிவப்பிரகாசத்தினுடைய இந்த பாடல். 13வது பாடல் மிக அற்புதமான பாடல்ங்க, ரொம்ப அற்புதமான பாடல். ஒரு இறைவனோட இயல்பை மிக அழகாக அது தொகுத்து சொல்லுகிறது. இதே கருத்தை தான் உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்திலே இந்த 13வது பாடலுக்கு பின்பு 5 பாடல்களே அதை தனித்தனியாக வகுத்து சொல்வார். நம்ம அத்தனை பாட்டும் பார்க்க போறது இல்லை, பயப்பட வேண்டாம். நம்ம ஒரு பாடல் பார்க்க போறோம். இப்போ 2வது அத்தியாயம் திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம். நம்ம we are in the second chapter. இந்த சாப்டருக்கு பேரு பதி. அதுல 2 பாடங்கள், 2 lessons. அதுல ஃபர்ஸ்ட் லெசன் பிற நூல்களில் பதி, மற்ற நூல்கள்ல பதியை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள். அதில பிற நூல்கள்ங்கிறது 10 நூல்கள் இருக்கின்றன. அதிலே இன்று முதலாவது நூல் சிவப்பிரகாசம் கடவுளுடைய சொரூப இலக்கணத்தை எவ்வாறு விவரிக்கிறது என்று நாம் இன்று காண இருக்கிறோம். இவ்வளவுதாங்க விஷயம். ஓகே, லெட் us go straight on to the verse. சிவப்பிரகாசம் 13வது பாடல். உங்க கையில நூல் இருந்தா நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, பல கலை, ஆகம, வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல்.
இவ்வளவுதான். இது ஒரு கருத்து. இது ஒரு கருத்து. பல கலைன்னா இந்த இடத்துல என்னன்னா புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவை. வேதம் நமக்கு தெரியும், ஆகமங்கள் நமக்கு தெரியும், புராணங்கள், இதிகாசங்கள். அது மட்டும் இல்ல. எந்த நூலா இருந்தாலும் சரிங்க. யாவையினும் நீங்க உலகத்துல எந்த நூல் வேணாலும் சொல்லுங்கங்க. எந்த நூலா இருந்தாலும் சரிதான். அந்த நூல் சொல்ல வருகிற கருத்து என்ன? பதி, பசு, பாசம் தெரித்தல். தெரித்தல்னா தெரிவித்தல். அப்ப அந்த நூலோட அ இலக்கு என்ன? அது பதி, பசு, பாசத்தை பற்றி விவரிப்பதுதான். அப்படின்னா 3யும் சொல்லுதுன்னு அர்த்தம் இல்ல. 3ல எதையாவது ஒன்னையாவது சொல்லணும்னு அர்த்தம். 3யும் சொன்னால் அது ஞான நூல். அது சாத்திர நூல். அதான் சாத்திர நூலுக்கு இலக்கணம். சாத்திர நூல் என்று நம்ம எதை சொல்லலாம்னா, எந்த நூல் பதி, பசு, பாசம் 3யும் விளக்குகிறதோ, அதுதான் சாத்திர நூல், அதுதான் ஞான நூல், அதுதான் மெய்நூல். இதான் அதுக்கான டெஃபனிஷன். ஆனா எந்த நூலாயினும்னா என்ன பொருள்னா, நீங்க பார்க்கிற எந்த நூலா இருந்தாலும் சரிதாங்க. அது இந்த பதிய பற்றி பேசும், இல்ல பசுவ பத்தி பேசும், இல்லன்னா பாசத்த பத்தி பேசும், இல்லன்னா இந்த காம்பினேஷன். இந்த 3ல 2 பேசலாம், 3யும் பேசலாம், 1 பேசலாம். இதுதான் ஒரு நூலோட ஒரு இலக்கு. ஒரு நூல் சொல்ல வருகிற கருத்து பதி, பசு, பாசம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அக்கார அடிசில் செய்வது எப்படி? இப்படிதாங்க ஒரு நூல் இருக்கு. நான் அந்த நூல் வாங்கி பார்த்தனே. ஆமா. அக்கார அடிசில் என்பது பாசம். அது மாயையாலான ஒரு பொருள். அந்த மாயையாலான பொருளை மாயையாலான பல்வேறு கருவிகளை கொண்டு எவ்வாறு நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் என்று விளக்குகிற நூல். அப்ப அது எதை பேசுகிறது? பாசத்தை பேசுகிறது. ஏனென்றால் மாயை என்பது எதுல இருக்கு? பாசத்துல இருக்கே. ஆணவம், கன்மம், மாயை. அப்ப நீங்க எதை எடுத்தாலும் சரிதான். நீங்க எதை எடுத்தாலும் சரிதான். ஒரு அ கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது? அது மாயையால் ஆனது. அப்ப அது எதை பேசுது? பாசத்த பேசுது. நான் எப்படி கோபப்படாமல் இருப்பது? நான் எப்படி நினைத்ததை சாதிப்பது? இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, உங்கள பத்தி பேசுறீங்க. பசுவ பத்தி பேசுறீங்க. இப்படி இல்லன்னா கடவுள் வந்து எப்படிப்பட்டவர்? கடவுளை ஏன் வணங்க வேண்டும்? நம் கடவுளை கேட்டால் நமக்கு வந்து இந்த பெயர்ச்சி, அந்த பெயர்ச்சியிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்? இந்த 2023 எப்படி நமக்கு நல்ல ஆண்டாய் மலரும்? இப்படிலாம் இருந்ததுன்னா, அது கடவுளோட இயல்பு பத்தி பேசுதுன்னு அர்த்தம். எனவே எந்த நூலாயினும் அது பதி, பசு, பாசம் பேசுகிறது. இவ்வளவுதாங்க விஷயம். சரி, அது என்ன பதி, பசு, பாசம்ன்னு 3 மட்டும் சொல்றீங்க? இப்ப 3 தான் இருக்கா? வேற இல்லவே இல்லையா? இது நாம பார்க்க போறோம். சரி, இத பார்க்கிறதுக்கு முன்னாடி பாடல முழுசா படிச்சிடலாமே. பல கலை, ஆகமம், வேதம் யாவையினும் கருத்து பதி, பசு, பாசம் தெரித்தல். பதி, பரமே. இந்த 3 நூல் பதி, பசு, பாசம் இந்த 3 நூல் பதி என்பதுதான் பரம் மேலானது. பதி, பரமே. அதுதான் நிலவும். அது இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? அரு இன்றி இருக்கும். உரு இன்றி இருக்கும். அரு உரு இன்றி இருக்கும். குணமின்றி இருக்கும். குறிகளின்றி இருக்கும். நின்மலமாய் இருக்கும். ஏகமாய் இருக்கும். நித்தமாகி நிற்கும். அழகியில் உயிர்களுக்கு உணர்வாகி இருக்கும். அசலமாகி இருக்கும். அகண்டிதமாக இருக்கும். ஆனந்த உருவாய் இருக்கும். அன்றி செல அரிதாய் இருக்கும். ஆனந்த உருவாய் அன்றி செல அரிதாய் நிற்கும். செல் கதியாய் இருக்கும். சிறியதாய் இருக்கும். பெரிதாய் இருக்கும். அப்படி திகழ்வதை தற்சிவம் என்பர் தெளிந்துளோரே. இப்படியெல்லாம் இருக்கிற பொருள் எது என்று கேட்டால் தெளிந்துள்ளோர்கள், அதை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதன் பெயர் சிவம் என்று சொல்லுகிறார்கள் என்று இந்த அற்புதமான பாடல் மிக அழகாக கடவுளுடைய இலக்கணங்களை தொகுத்து சொல்லுகிறது. உமாபதி சிவத்திற்கு நம்ம உண்மையிலே பெரிய நன்றி சொல்லணும். என்ன ஒரு அழகா அதை லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஓகே, லெட் அஸ் கோ ஸ்ட்ரெயிட் ஆன் டு த சப்ஜெக்ட். வி வில் கோ ஒன் பை ஒன். இதுல முதல் கருத்து என்னன்னா, எந்த நூலா இருந்தாலும் அது முப்பொருள் தான் பேசுங்கிறீங்க. இந்த முப்பொருள்ங்கிறது யார் சொன்னா? ஏன் அது முப்பொருளா இருக்கணும்? அது 4ஆ இருந்தா என்ன? 5ஆ இருந்தா என்ன? யார் அது 3 தான் யார் சொன்னா? இல்லையா? இங்க தாங்க சமயங்கள்ங்கிறவை தோன்றுகின்றன. அப்போ என்றும் உள்பொருள்கள் எத்தனை?
அறுதி உண்மைகள் என்று சொல்லப்படுபவை எத்தனை? இதான் கேள்வி. புரியுதுங்களா? அந்த பதி பசு பாசம்ன்றது என்னன்னு தெரியுதுங்களா? எல்லா பொருள்கள் உலகத்துல எத்தனையோ பொருள்கள் இருக்குங்க. மலை இருக்கு, ஆறு இருக்கு, அருவி இருக்கு, சோன்பப்டி இருக்கு, கிரிக்கெட் இருக்கு, சினிமா இருக்கு, சீரியல் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கிளாக் இருக்கு, மெடிசின் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. நாய் இருக்கிறேன், ஆடு இருக்குது, மாடு இருக்குது. அப்போ எல்லாமே நீங்க வந்து ஒரு சுருக்குனீங்கன்னா, அப்போ உண்மையிலேயே இவைகள் எல்லாம் என்றும் கேட்டா இல்ல. எல்லாம் இவைகள் எல்லாம் சொன்னதெல்லாம் சில குறிப்பிட்ட காலங்கள் இருக்கின்றன, அப்புறம் இல்ல. அப்ப என்றும் உள்பொருள்கள்னு ஏதாவது இருக்குதா? அப்போ அந்த என்றும் உள்பொருள்கள் எவை எவை? இத கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க சமயங்கள் வந்தன. அப்போ ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு கருத்து சொல்லுது. எத்தனை பொருள்கள் இருக்கின்றன என்பதிலே அவைகளுக்குள் மாறுபாடு, வேறுபாடு இருக்கின்றன. எனவே சமயங்கள் வேறு வேறு சமயங்கள் தோன்றின. இப்ப நமக்கு புரியுதுங்களா? அந்தந்த நிலை, அந்தந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப என்ன பண்றாங்க? எத்தனை அறுதி உண்மை அல்லது என்றும் உள்பொருள்கள் இருக்கின்றன ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம அது உள்ள டீடைல்டா போறது இல்ல. ஆனா எந்த அளவுக்கு வித்தியாசப்படுகின்றன, வேறுபடுகின்றன, மாறுபடுகின்றனன்னு சும்மா அப்படி ஒரு இண்டிகேஷன் பாருங்களேன். என்றும் உள்பொருள்ங்கிறது ஏகான்மவாதம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம வேதாந்தம்னு சொல்றோம்ல அது. அதாவது ஆதிசங்கரர் சொன்னார் இல்லையா அது. அது என்ன சொல்லுது அந்த வேதாந்தம்? என்றும் உள்பொருள் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுது. பரபிரம்மம் மட்டும் தாங்க இருக்கு. அத நாங்க பரபிரம்மம்ங்கிறோங்க. பரம்னு சொல்றோம். நாங்க சிவம்னு சொல்ல மாட்டோம். நாங்க விஷ்ணுன்னு சொல்ல மாட்டோம். அது பரம். அதுதாங்க ஒண்ணே ஒண்ணு. அதுதான். அந்த பரபிரம்மம் மட்டுமே இருக்கு. இல்லையே, இங்க வந்து டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, லைட் இருக்கு, நான் இருக்கிறேன், நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அந்த பிரம்மமே அந்த உள்ள ஒரே பொருளான அந்த பரபிரம்மே நீங்களாகவும் நானாகவும் இந்த நாற்காலியாகவும் மேஜையாகவும் புத்தகங்களாகவும் இருக்கின்றன என்பது அவர்களுடைய கொள்கை. நான் இதுக்கு மேல இப்ப நம்ம போக போறது இல்ல. அது இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். அப்போ ஏகான்மவாதத்தின்படி வேதாந்தத்தின்படி என்றும் உள்ள பொருள் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி செகண்ட் ஒன். துவைதம்னு ஒண்ணு. இது யாருன்னு கேட்டா நமக்கு தெரியும். ஆனந்த தீர்த்தர் என்று அழைக்கப்படக்கூடிய மத்வாச்சாரியார். அவர் என்ன சொல்றாரு? பேரே சொல்லுது துவைத். துவைத்னா துவை அப்படின்னாலே ரெண்டு தோ. அப்போ என்று உள்பொருள் இரண்டு. பிரம்மமும் இருக்கு, ஜீவன் நானும் இருக்கிறேங்க. எப்படிங்க ரெண்டு இல்ல ஒண்ணுன்றீங்க? ரெண்டு இருக்குங்க என்று அவர் சொன்னார். அது துவைதம். அதன் பிறகு சாங்கியம். இதுதான் ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்டுங்க இந்த சாங்கியம்ங்கிறது. இது ஒரு நல்ல சமயம். அதாவது இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது கிட்டத்தட்ட இந்த சாங்கியத்தோட கருத்தை தான் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. இது இதனுடைய இந்த தத்துவங்கள் சொல்றோமே, இந்த தத்துவங்கள்லாம் சாங்கியத்துல தான் ரொம்ப அழகா விவரிக்கப்பட்டிருக்கு. சாங்கியம் அப்கோர்ஸ் 36 தத்துவங்கள் சொல்றது இல்ல. அது 25 தத்துவம் தான் சொல்லுது. சைவம் தான் 36 தத்துவம் சொல்லுது. ஆனா இந்த தத்துவம்ங்கிற இந்த விஷயத்தை ரொம்ப அழகா விளக்கக்கூடியது இந்த சாங்கியம்ங்கிறது. இந்த சாங்கியத்தினுடைய தத்துவ கோட்பாடுகளை கிட்டத்தட்ட எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. அந்த அந்த ஒரு விஷயத்துல அந்த சாங்கியம் சொல்லுகிறது என்றும் உள்ள பொருள் இரண்டு. ஒன்னு புருஷன், இன்னொன்னு பிரகிருதி. ஒன்னு சித்து, இன்னொன்னு ஜடம். ரெண்டு பொருள் தாங்க இருக்கு. இந்த ரெண்டும் கூடி அப்புறம் மீதி எல்லாம் இருக்குங்கிறது அவங்களோட கொள்கை. இது சாங்கியம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்தியால தர்ஷன்னு சொல்லுவோம். தர்ஷனம், 6 தரிசனம் சொல்றோம். அதாவது 6 என்ன சொல்றது கடவுள் கொள்கைகள் அல்லது 6 சமயங்கள். அது ரொம்ப முக்கியமானது நியாயம், வைசேடிகம். இது ரெண்டும் தனித்தனி. ஆனா நான் இங்க ஒன்னாவே கொடுத்துட்டேன். நியாயம், வைசேடிகம் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு அப்படிங்கிறதுனால. இதுல இந்த நியாயம்ங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா என்னன்னு? நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும்ல. நீ ஏதோ சொல்றியேடா, ஏதாவது ஒரு நியாயம் இருக்காடா? இப்படி நீ சொல்றியே, உனக்கே நல்லா இருக்கா? என்ன நியாயம் இருக்கு நீ இப்படி பேசுற? எனக்கு புரியல. அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல, அந்த நியாயம் தான். அந்த நியாயம் வைசேடிகம். இது அறுதி உண்மை 8ன்னு சொல்லுது. என்னென்னு கேட்டா ஆகாசம், வாயு, நெருப்பு, நீர், பூமி. இது என்னன்னு கேட்டா பஞ்ச பூதம். அப்புறம் காலம், திசை. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆன்மா. மொத்தம் 8.
நல்லா கவனிங்க. பஞ்சபூதம், அப்புறம் காலம், திசை, ஆன்மா. நீங்க இத நம்மளோட அட்டமூர்த்தத்தோட போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம அட்டமூர்த்தம் வேற. இங்க சொல்ற 8 வேற. இந்த 8ல இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த ஆன்மா, இந்த 8மே ஜடம். இதாங்க நியாயம் வைசேஷிகம் சொல்ற கருத்து. எப்படிலாம் வேறுபட்டு இருக்கின்றனங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம we are not going to எக்ஸ்பிளைன் இட் இன் டீடைல். இது ஒண்ணு நம்ம டீடைல்டா பார்க்க போறது இல்ல. பார்க்கணும்னு ஆசை. அது இன்னொரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் வச்சுக்கலாம். ஆனா இங்க ஒண்ணு கவனிக்கிறீங்களா? 8ம் ஜடம்னா ஆன்மாவும் ஜடம். என்னங்க இது? அப்ப ஆன்மா சித்து பொருள் இல்லையா? ஆன்மாக்கு உணர்வுன்னு ஒண்ணு கிடையாதா? கான்சியஸ்னஸ்னு ஒண்ணு கிடையாதான்னு கேட்டா உண்டு. அது அவங்க அதுக்கு வேறு விளக்கம் கொடுக்குறாங்க. எப்போ இந்த ஜடமா இருக்கிற ஆன்மா மனத்தோடு சேர்கிறதோ, உடலோடு சேர்கிறதோ, என்ன வேற வேற விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்படி சேரும் பொழுது அதுக்குள்ள ஒரு உணர்வு தன்மை வருகிறது. ஆனால் உண்மையில் ஆன்மா ஜடமே. இது அவங்களோட கொள்கை. புரியுதுங்களா? ஏன் அந்த முப்பொருள்ங்கிறதுக்கே நம்ம எவ்வளவு நன்றி உடையவர்களா இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ பெரிய குழப்பம் இருந்த காலத்தில் மெய்கண்டார் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துகிறாருங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் நம்ம கொடுக்கிறோம். இல்லைன்னா பதி பசு பாசம் இதுதான் என்றும் உள்பொருள், அதுல பதி பெரியதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இங்க நம்ம ஏன் அந்த முப்பொருள்ல இருக்கிற அந்த நுட்பம் என்ன, அது எவ்வளவு ஆழமா சைவம் சிந்தித்திருக்கிறதுங்கிறத நம்ம உணரணும். நம்ம சமயம் ஏன் உயர்ந்தது அப்படிங்கிறது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடாது. அது உண்மையை அறிந்தவன், உண்மையை உணர்ந்து நான் சொல்ல வேண்டும். சைவம் உயர்ந்த சமயம். அதுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். இது நியாயம் வைசேஷிகம். அடுத்து சமணம். சமணத்துல அடிப்படை பொருள்கள் 7ன்னு சொல்றாங்க. ஜீவன், அஜீவன், ஆசிரவம், சம்பரம், நிர்ஜரம், பந்தம், மோக்ஷம். அப்படின்னா என்னன்றது வித்தின் பிராக்கெட்ல தமிழ்ல கொடுத்திருக்கிறேன். ஜீவன்னா ஆன்மா, அஜீவன்னா ஜீவன் இல்லாதது, அதாவது உயிர்த்தன்மை இல்லாதது, அது பிரபஞ்சம். ஆசிரமம்னா வினை பயன் சேருதல், சம்மரம்னா வினை பயன் சேர்வதை தடுத்தல், நிர்ஜரம்னா வினை பயனை விலக்குதல், பந்தம்னா கண்மத்தோடு வினையோடு ஏற்படுகிற அந்த பந்தம், அந்த பிணிப்பு, மோட்சம் என்பது விடுதலை, இந்த பந்தத்திலிருந்து விடுதலை ஆதல். இதைத்தான் அவர்கள் அடிப்படையாக கொள்ளுகிறார்கள். சமணம் கொள்வது இந்த 7. புத்தம் என்ன சொல்லுது? அது பல்வேறு அடிப்படை சொல்லுது. 4 அடிப்படை, அப்புறம் வெவ்வேறு அடிப்படை சொல்லுது. அதுல குறிப்பா இந்த 5 அடிப்படையே நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா இந்த நான் என்பதே இந்த 5 சேர்ந்ததுதான்னு புத்தம் சொல்றதுனால நம்ம இந்த ஸ்கந்தத்தை இங்க எடுத்துக்கிறோம். ரூபம், விஞ்ஞானம், சஜ்ஞா, வேதனா, சம்ஸ்காரம் என்று சொல்லப்படுவது. அதாவது புலன்கள், அறிவு, புலன்களோடு ஒன்றுபடுதல், சுக துக்க உணர்வுகள். எதனால வருது? இந்த புலன்களோடு ஒன்றுபடுவதால் வருகிறது. உணர்ச்சிகளின் பிரதி செயல்கள், இந்த சுக துக்க உணர்வுகளால் எனக்குள் அதனது ரியாக்ஷன் என்ன? எய்தர் விருப்பு அல்லது வெறுப்பு. இல்ல ஒரு தர்ம செயல்ல ஈடுபடுறேன், இல்லைன்னா அதர்மமான செயல்ல ஈடுபடுறேன். அதுதான் சம்ஸ்காரம். இப்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 5ம் கூடியதுதான் இந்த சோ கால்டு ஆன்மா. இந்த ஆன்மாவும் கூட எவ்ரி மொமெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. க்ஷணபங்கவாதம். இந்த 5லேருந்தும் விடுபடுறதுதான் அவங்க முக்தின்ற பேர்ல அவங்க சொல்றாங்கிறது அவர்களுடைய கருத்து. மொத்தத்துல அவர்கள் இந்த 3 இல்ல, அவங்க வேற நம்பர் சொல்றாங்க. சைவம் என்ன சொல்லுகிறது? சைவம் முப்பொருள் சொல்லுகிறது. பதி, பசு, பாசம். என்னங்க சொல்ல வரீங்க? ரொம்ப சிம்பிள்ங்க. என்னன்னா, 1 அறிவித்தாலும் அறியாதுங்க. யார் அறிவித்தாலும் அறியாதுங்க. எது? பாசம். இப்ப நம்ம பார்க்கிற இந்த உலகம், இந்த ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்றோமே இது, இதெல்லாம் நம்ம என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் அது ஒருபோதும் உணரப்போவதில்லை. நீங்க கேட்கறத விட எனக்கு முன்னாடி இருக்கிற லேப்டாப் ரொம்ப நல்லாவே கேக்குது. ஆனா அதுக்கு இதெல்லாம் ஏதாவது தெரியுமா, புரியுமான்னா புரியாது. அறிவித்தாலும் அறியாது. பசு அறிவித்தால் அறியும். யாரும் அறிவிக்கலன்னா நான் அறிய மாட்டேன். பதி அறிவிக்காமலேயே அறியும். இவ்வளவுதாங்க. இந்த அறிதல்ங்கிறத வச்சுதான் முப்பொருள். அப்போ பசுவும் அறியுங்கிறீங்க, பதியும் அறியுங்கிறீங்க. அப்ப ஏன் பசு பதியை போல இல்லை? அதுதான் சைவம். அப்போ பசு பதியை போல இருக்கணுமே. ஏன்னா இதுவும் அறியுங்கிறீங்க, அதுவும் அறியுங்கிறீங்க, 2மே சித்து பொருள்ங்கிறீங்க. அப்ப ஏன் அது 2ஆ சொல்றீங்க? அப்ப 1ஆவே சொல்லலாமே, 2 சித்து பொருள் தானே அப்படின்னா
இந்த பசுவானது பதியான தன்மையை அடைய விடாமல் தடுப்பது மூன்றாவதாக ஒரு பொருள் இருக்கிறது, அது பாசம். இதுதாங்க முப்பொருளோட விளக்கம். என்ன முப்பொருள்? உண்மையிலேயே மேலான நிலை என்ன? எல்லா உயிர்களும் எந்த நிலைக்கு ஆசைப்படுகின்றன? நான் பேரானந்தத்தில் திளைக்க வேண்டும், அதுதானே என்னோட ஆசை. எது ஆனந்தம்ங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த பேரானந்த நிலையை அடைய நான் முற்படுகிறேன். இது நான்னா பசு. சரி, அப்படி ஒரு நிலை இருக்கா? அந்த நிலையில யாரா இருக்காங்கன்னா கடவுள் இருக்காரு. அவர் அந்த பேரானந்த நிலையில இருக்கிறார். அப்ப நானும் அந்த நிலையை எட்டி பிடிக்க முடியாதான்னா என்ன ஒரு பொருள் தடுக்குதே, பாசம்னு ஒண்ணு தடுக்குதே. அதனாலதான் 3 என்று சொல்லுகிறார்கள். என்ன? கடவுள், உயிர், தலை என்று இதனை நாம தமிழ்ல சொல்லலாம். கடவுள், உயிர், தலை, இந்த 3 தான் சைவம் கொள்ளுவது. எனவே நாம என்ன சொல்றோம்? சிவப்பிரகாசம் 13வது பாடல் எப்படி ஆரம்பிக்குது? எந்த நூலாக இருந்தாலும் அது முப்பொருள் தான் பேசுது. அனைத்து நூல்களும் முப்பொருள் பேசுவனவே. முப்பொருள்னா இடத்துல என்னது? பதி, பசு, பாசம். ஏதாவது ஒண்ணு பேசலாம், 2 பேசலாம், 3ஐயும் பேசலாம். இந்த முப்பொருள்களுள் எது மேலானது? எது பரம்? பரம்னாலே மேலானதுன்னு தான் அர்த்தம். எது மேலானதுன்னு கேட்டா எது? சிவம் தான் மேலானது. அது நம்ம எடுத்ததும் சொல்லாம பதி மேலானதுன்றோம். ஏன்னா இன்னும் அதுக்கு நம்ம சிவம்னு பேர் கொடுக்கல. பதி, பசு, பாசம் தான் பேர் கொடுத்தோம். இந்த 3ல எது பெருசுன்னு கேட்டா பதி தான் மேலானது. பதி பரம். இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டாருங்க. நல்லா நீங்க கையில அந்த புக் இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணலாம். பல கலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல். எந்த நூலாயினும் அது என்ன சொல்லுகிறது? முப்பொருள் தான் பேசுது. இந்த முப்பொருள்களில் பதி பரமே. இது 2வது பாயிண்ட். அதையும் நம்ம பார்த்துட்டோம். 3ல எது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறது, மேலான நிலையில் இருக்கிறது, சிறந்த நிலையில் இருக்கிறது என்றால் பதிதான். இப்போ அதுக்கு அடுத்த பாயிண்ட் போறோம். அதுதான் நிலவும் அரு இன்றி உரு இன்றி அரு உரு இன்றி. இந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்ப நம்ம போறோம். சரி, அந்த ஏதோ ஒரு பதின்னு ஒண்ணு சொல்றீங்களே, அந்த பதி எப்படி இருக்கும்? அது ஹவு டஸ் இட் லுக் லைக் அப்படிங்கிற கேள்விதான். அதுக்கு சிவப்பிரகாசம் பதில் சொல்லுது, அது உரு இல்லை. அதுக்கு என்ன இல்ல? உருவம் இல்ல. அப்படியா? சரி, உருவம் இல்லைன்னா இந்த அரு உருவம்ன்றாங்களே, அது மாதிரியாவது இருக்குமா? அரு உருவம் இல்லை. சரி, அருவ நிலையிலாவது இருக்குமா? அருவமும் இல்லை. அப்படின்னா என்ன பொருள்? அதுக்கு எந்த விதமான உருவமும் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? உருவம்ங்கிற கான்செப்டே மாயினால வந்தது. இதுதான் நம்ம விளங்கிக்கணுங்க. இது நம்ம புரிஞ்சுக்காம ஏன் கடவுளுக்கு உருவம் இல்ல? ஏன் கடவுளுக்கு உருவம் இல்ல? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் பிள்ளையார் மாதிரி இருக்காரு, முருகன் மாதிரி இருக்காரு, நடராஜர் மாதிரி இருக்காரு? இது ஒரு தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம விளங்கிக்கணும். உருவம் என்ற கான்செப்டே எங்க வருது? மாயைக்குள்ள இருக்கும்போது தான் அந்த கான்செப்டுக்கு மீனிங் இருக்கு. மாயைய கடந்துட்டீங்கன்னா அங்க இந்த உருவம்ங்கிற கான்செப்டுக்கு அங்க வேலையே இல்ல. இது நம்மால அவ்வளவு எளிதா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம மாயையை தாண்டி நம்மள திங்க் பண்ண விடாதுங்க. மாயையோட வேலையே என்னன்னா, மாயையோட சேர்ந்து இருக்கிறனால, எதோட சேர்ந்து இருக்கிற? ஆணவத்தோட சேர்ந்து இருக்கிறேன் இல்லையா? மாயையே என்னோட கூடி இருந்தாலும் என்னோட அறிவை ஒரு அளவுக்கு மேல அது என்ன விளங்க விடாது. அதனால என்னால என்ன திங்க் பண்ண முடியல. இந்த மாயைங்கிறத தாண்டி என்னால திங்க் பண்ணவே முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். கடவுள் இந்த உலகை படைத்தார். சரி, இதை ஏற்றுக்கொள்கிறோம். எதை போல? குயவன் ஒரு பானையை படைத்தலை போல. இது நாம சொல்றோம். இப்போ குயவன் பானையை படைக்கிறான் என்றால் எங்கிருந்து படைக்கிறான்? அவன் வீட்டுல முன்னாடி இருக்கிற இடம் இல்லைன்னா பின்னாடி தோட்டத்துல நின்னு அவன் பானையை படைக்கிறான்னு நாம சொல்றோம். அப்போ குயவன் ஓர் இடத்தில் நின்று பானையை படைக்கிறான் என்று சொல்வது போல கடவுள் எங்கே இருந்து கொண்டு இந்த உலகை படைத்தார்? அத முதல்ல சொல்லுங்க. இன்னைக்கு இளைய தலைமுறை இப்படிதான் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவன் எங்கெங்க நின்றுகிட்டு அவர் இந்த உலகத்தை படைச்சாரு? அதை சொல்லுங்க. இப்போ இதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு சொல்ல போனா என்ன தெரியுமா ஆயிடும்? அப்ப அந்த இடம் என்பது கடவுளால் படைக்கப்படாமலேயே இருந்திருக்கிறது. அந்த இடத்துல நின்றுகிட்டு தானே கடவுள் இப்ப படைக்கிறதையே ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் கடவுள் படைக்க ஆரம்பிக்கல. கடவுளே இப்ப இனிமேதான் படைக்க ஆரம்பிக்க போறாரு. அந்த படைத்தலை அவர் ஏதோ ஒரு இடத்திலிருந்து அவர் படைக்கிறார்னு நம்ம சொன்னோம்னா அந்த இடம் என்பது அவர் படைப்பதற்கு முன்னாலேயே அவரால் படைக்கப்படாமலேயே இருந்திருக்க வேண்டும்
என்ற பொருளாகிறது. அப்போ அந்த இடம் கடவுளை விட பெரியதல்லவா? அல்லது அந்த இடத்தை படைத்தவன் ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் இந்த கடவுளை விட பெரியவன் அல்லவா? எப்படி போது பாருங்க லாஜிக். அப்போ இது என்ன உண்மையான பதில்னா, கண்ணா நீ இந்த இடம்னு ஒண்ணு கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் மாயா எஃபெக்ட். இது மாயையால் நமக்குள் தோன்றுகிற ஒரு எண்ணம். இடம் இல்லாமல் ஓரிடத்தில் நில்லாமல் ஒரு தொழிலை செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறது, இது மாயையினுடைய விளைவு. கடவுள் மாயையை கடந்தவன் என்று சொல்லுவதாலே அங்க என்ன கான்செப்டே கிடையாது. அங்க இடம் என்ற கான்செப்டே கிடையாதுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அந்த உலகை படைத்தானே எப்பொழுது படைத்தான்? அந்த எப்பொழுது அப்படின்னா டைம் கான்செப்ட். அப்ப அந்த டைம் கான்செப்டும் கிடையாது. டைம்ங்கிற கான்செப்டே எப்ப வருதுன்னா டைம்ங்கிற கான்செப்டே கடவுளால் உருவாக்கப்பட்டதுங்க. நம்ம இன்னைக்கு டைம் டைம் டைம்னு பேசுறோமே, இந்த டைம்ங்கிற கான்செப்ட் இல்ல, ஆக்சுவலா கிடையாது. யார் உருவாக்கி தந்தா? கடவுள் உருவாக்கி தந்தார். இந்த இடம்ங்கிற கான்செப்ட் கிடையாது. யார் உருவாக்கி தந்தா? கடவுள் உருவாக்கி தந்தார். அப்போ நீங்க இந்த மாயைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நீங்க இந்த காலத்தால் தேசத்தால் நீங்கள் கட்டுண்டு கிடக்கிறீர்கள். நீங்க மாயையை கடந்தால் நீங்களும் என்ன ஆயிடுவீங்க? இந்த கால தேச வர்த்தமானம் என்று சொல்லப்படுகிற கட்டுக்களில் இருந்து விடுபடுவீர்கள். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பொருள்? மாயைக்குள்ளதான் இதுக்கெல்லாம் வேலை. மாயையை கடந்துட்டா இதுக்கெல்லாம் அங்க மீனிங்கே இல்லை, பொருளே இல்லை, அர்த்தமே இல்லை. அதை போலத்தான் இந்த உருவம் என்கிற கான்செப்ட். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இங்க நம்ம பார்க்கிற எல்லா பொருள்களுக்கும் என்ன இருக்கு? வடிவம் இருக்கா இல்லையா? ஒரு உருவம் இருக்கா இல்லையா? அப்ப அதைத்தான் நம்ம எப்படி பிரிக்கிறோம்? மூணா பிரிக்கிறோம். எப்படின்னா, ஒரு சாலிட் ஷேப் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நாம் உருவம் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு நான் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், நாளைக்கு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அப்போ அது வடிவம், அது உருவம் என்று நாம் சொல்லுகிறோம். சரி, அப்போ அடுத்தது என்ன சொல்றோம்னா அரு உருவம். என்னன்னா இட் வில் ஹேவ் அ ஷேப், ஆனா இட் won't be a definite shape. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கற்பூரம் ஏத்தி காமிக்கிறோம், அதுல இந்த தீ ஜுவாலை வருது பாருங்க, அந்த தீ சுடர், அது ஒரு நாள் இப்படி போகும், ஒரு நாள் இப்படி போகும் இல்லைங்க. அது காற்று ஓட்டத்தை பொறுத்து. இல்ல நீங்க எல்லா ஃபேனும் ஆஃப் பண்ணுங்க, ரூமை டோரை கூட க்ளோஸ் பண்ணுங்க, அது எல்லா நாளும் ஒரே மாதிரி இப்படி அப்படிலாம் போகாது. அதோட அந்த திக்னஸும் அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன சொல்ல வரோம்னா, இட் டசன்ட் ஹேவ் அ டெஃபினிட் ஷேப். அதனால இந்த தீ ஜுவாலையை நம்ம என்னன்னு சொல்றோம்? அரு உருவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உருவம் உடையது போல இருக்கிறது, ஆனால் மற்ற உருவத்தை போல அது இல்லை. அதனால இது அருவம்னு சொல்லிடலாமான்னா இல்ல, ஏதோ ஒரு ஷேப் இருக்குதே, அது மாறிக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு ஷேப் இருக்கு, அதனால இது அருவம்னு சொல்ல முடியாது, அரு உருவம்னு சொல்றோம். இப்போ காற்று காற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா காத்துக்கு என்ன கிடையாது? அதுக்கு ஒரு ஷேப்பே கிடையாது இல்லையா? காற்றுங்கிறது அது நம்ம கண்ணால பார்க்க முடியுதா? கண்ணால பார்க்க முடியல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிறைய இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம். உருவம் என்றால் பலரும் என்ன சொல்றாங்க? உருவம் என்றால் அது கண்ணால் பார்க்க முடிந்தால் தான் உருவம்ன்றாங்க. அப்படி கிடையாது. உங்களோட ஆல் த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல நீங்க எதுல நீங்க உணர்ந்தாலும் அது ஒரு உருவம் தான். அப்போ இந்த காற்றை நான் என்னோட தோலால ஸ்பரிசத்தால நான் உணர்வதால் காற்றும் உருவம் உடையது. ஆனா அந்த உருவத்துல அது என்ன டைப்? அது அருவம்ங்கிற டைப், அருவம்ங்கிற வகையை சேர்ந்தது. அப்ப இந்த மூணுமே உருவம். நல்லா புரிஞ்சுக்கங்க. உருவம் என்று நாம் சொல்லுவதும், அருவம் என்று சொல்லுவதும், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதா இருக்கக்கூடிய அருவுருவம் என்று சொல்லுவதும், இந்த மூன்றுமே உருவம் தான். உருவத்தினுடைய வெவ்வேறு வகைகள். இது நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உருவம், அருவம், அருவுருவம்ங்கிற கான்செப்டே எங்க இருக்குன்னா மாயைக்குள்ள மட்டும்தான் இருக்கிறது. மாயைக்குள்ள இருக்கிற பொருளுக்குத்தான், மாயையாலான பொருளுக்குத்தான் என்ன உண்டு? உருவம் உண்டு. அருவ நிலையோ, அது அருவுருவ நிலையோ, அல்லது உரு நிலையோ, அது மாயையால் ஆயிருந்தால் மட்டுமே அதை நீங்க இப்படி டிஃபைன் பண்ண முடியும். இதுதாங்க நாம புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்காம நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஏங்க கடவுளுக்கு உருவம் இல்ல? அது ஏன் கடவுளுக்கு உருவம் இல்ல? அப்படின்னு கேட்கிறோம். ஏன்னா நான் உருவத்திலேயே உழுந்து புரண்டு அதிலேயே கடக்கிறேன். என்னால இதை தாண்டி என்னால என்ன பண்ண முடியல? திங்கே பண்ண முடியலைங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.
எப்படி காலம் என்பது மாயையோட கான்செப்டோ, மாயையால் உருவாக்கப்பட்ட கான்செப்டோ, எப்படி தேசம் இடம் என்பது மாயையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தாக்கமோ, அதுபோல இந்த உருவம் என்பதும் அப்படித்தான். எதெல்லாம் உருவமாயிருக்கிறது, அருவமாயிருக்கிறது, அருவுருவமாயிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது எல்லாம் மாயா காரியங்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் மாயையை கடந்த நிலையில் இருப்பதால் அவனை இந்த 3 நாம் அடக்க முடியாது. அவனுக்கு எந்தவித உருவமும் இல்லை. அவன் உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, உருவ நிலையிலும் அவன் இல்லை. எப்படித்தான் இருப்பான்? அவனே நமக்கு காட்டும் பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அவனுக்கு உருவமே இல்லையா? எதுவுமே இல்லைங்கிறீங்க, ஆனால் அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான்னு சொல்றீங்களே. அப்போ அது என்ன பொருள்னா, அப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ள விரும்பினால் அவன் ஞான சொரூபியாக இருக்கிறான். இதுதான் அவனுக்கு நாம கொடுக்கிற வடிவம். அப்போ அவன் என்ன வடிவத்தில் இருக்கிறான் நீங்க கேட்டீங்கன்னா, ஞான சொரூபி. அது உருவமா? இல்ல. அருவமா? இல்ல. உருவமா? இல்ல. சரி, ஏன் அருவமான்னு கேட்டப்போ நீங்க அது இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப காற்று அருவம்ங்கிறோம்ல, இல்லையா? காற்றுங்கிறது அருவம். ஏதோ ஒரு விதத்துல அதை நீங்க உணர முடியுது இல்லையா? அதனால நம்ம அப்படி சொல்றோம். ஆனா கடவுளுக்கு அவன் அந்த ஞானத்துக்கு எந்த இதுவும் நீங்க கற்பிக்க முடியாது. எனவே அவன் ஏதாவது அவனுக்கு ஒரு சொரூபம் நீங்கள் கற்பிக்க வேண்டுமானால் அவன் ஞான சொரூபி. இதுதான் நம்ம அருளாளர்கள் சொல்லுவது. இப்போ இவன் அரு இல்லை, உரு இல்லை, உரு இல்லை, இப்படி எல்லா அருளாளர்களும் சொல்லுகிறார்கள். உமாபதி சிவமே வினாவென்பா என்ற ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார். அதுல 8வது பாடல் ரொம்ப அழகா கேட்கிறாரு. தன்னோட குரு கிட்டயே கேட்கிறாரு. உயர் கடந்தை சம்பந்தா, அவரோட குரு பேரு மறைஞான சம்பந்தர். திரையில பாடல் இருக்கு, நீங்க பாடலை பார்க்கலாம். உயர் கடந்தை சம்பந்தா, மறைஞான சம்பந்தரே, சிவபெருமானே அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ கண்ட உடல் பூணும் இறைவன், இறைவனுக்கு என்ன வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள்? அவன் நினைத்த உருவத்தை அவனால் பெற முடியும் என்று சொல்லுகிறீர்கள். கண்ட உடல் பூணும் இறைக்கு அப்படின்னா அவன் நினைத்த உருவத்தை அவன் எடுத்துக்கொள்வான் என்றால் அவனோட உரு எப்படி இருக்கும்? உரு ஓரில். அவனது உருவத்தை நான் ஆராய்ந்து பார்த்தால் அவனை எப்படி சொல்லலாம்? அருவம்னு சொல்லலாமா? அருவேல். அருவம் என்று நான் சொன்னால் அவன் உருவமாக இருக்க முடியாது. என்ன அழகா கேட்கிறார். கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ புத்தகம்னு ஒண்ணு சொல்றோம். புத்தகம் ஒரு சாலிட் ஷேப் இருக்கு. இது உருவம் படைத்ததுன்னு நான் சொல்லிட்டேன்னா இந்த புத்தகத்தை நான் அருவம்னு சொல்ல முடியாது இல்ல. உருவம்னு சொன்னா அது உருவமாய்த்தான் இருக்கும், அது அருவமாய் இருக்க முடியாது. அருவமாய் இருக்கிறது என்றால் சொன்னால் அது அருவமாய்த்தான் இருக்கும், அது உருவமாய் இருக்க முடியாது இல்லையா? என்ன அழகான கேள்வி பாருங்க. கேள்வியை நம்ம உள்வாங்கணும். சம்பந்தா, மறைஞான சம்பந்தரே, கண்ட உடல் பூணும் இறைக்கு, இறைவன் தான் நினைத்த வடிவத்தை எடுப்பான், அப்படிப்பட்ட வல்லமை அவனுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது உண்மையானால் உரு ஓரில். இப்ப அவனோட உருவம் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ண விரும்புறேன். உரு ஓரில், ஓரில்னா ஆராய்ந்து பார்த்தல். அப்படி நான் ஆய்ந்து பார்க்கும் பொழுது அவனை நான் அருவம் என்று சொல்லலாமா என்று நினைத்து பார்த்தேன். அருவேல். அவனை அருவம் என்று சொல்லிவிட்டால் அவன் உருவமா இருக்க முடியாது. சரி, இருந்துட்டு போட்டுமே. ஏன் அவன் உருவமா இருக்கணும்? அருவம் தான் சொல்லிட்டு போங்களேன். அடுத்து கேட்கிறார். உருவேல். அவன் உருவம் உடையவன் என்று சொல்லிவிட்டால் அவன் எப்படி இருக்க முடியாது? அவன் அருவமா இருக்க முடியாது. உருவம்னு சொல்லிட்டீங்கன்னா அது உருவம் தான். அவன் அருவமா இருக்க முடியாது. புத்தகம் அதுக்கு ஒரு உருவம் இருக்கிறது என்று சொன்னால் அது என்றும் அது அருவமாய் மாற முடியாது. காற்று அப்படின்னா அது அருவம்னு இருந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு உருவம் நம்ம கற்பிக்க முடியாது. அப்போ அருவம் என்று சொன்னால் உரு இல்லை, உரு என்று சொன்னால் அது அருவமாய் இருக்க முடியாது. சரி, உருன்னு சொல்லலாம்னா இது உங்களுக்கே நல்லா இருக்கா குருவே? உருங்கிறது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இசையாத கருத்து இல்லையா? அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு மாறுபட்ட ஒரு செய்தி இல்லையா? எப்படி 2 வேறுபட்ட
தன்மை உடையது ஒரே பொருள்ல இருக்க முடியும்? அப்ப அந்த இருவேறும் ஒன்றிற்கு இசையா ஒரே பொருளுக்கு இந்த ரெண்டும் இருக்க முடியுமா? முடியாது. அப்ப உண்மையிலேயே இறைவனோட உருவம் தான் என்ன என்று மிக அழகாக கேட்கிறார் உமாபதி சிவம். வினாவின்பால பதில் இருக்காது. பதில் நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். என்ன சொல்ல வரோம்? இறைவன் இந்த இடத்துல அது ஒரு கருத்து என்னன்னு புரியுதுங்களா? அருவம் என்று சொன்னால் அவன் உருவமாய் இருக்க முடியாது. உருவம் என்று சொன்னால் அருவமாய் இருக்க முடியாது. இருந்துட்டு போட்டுமேங்க. எய்தர் அவன அருவம்னு சொல்லுங்க. இல்லன்னா உருவம்னு சொல்லுங்க. இல்ல ஈவன் அருவுருவம் தான் சொல்லுங்களேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, நீங்க ஏதாவது ஒன்று சொன்னீர்களே ஆனால் அவனை நீங்கள் எல்லைக்கு உட்படுத்துகிறீர்கள். அவன் எப்படிங்க அப்புறம் எங்கும் நிறைந்தவனாய் இருப்பான்? புரியலையா உங்களுக்கு? இப்போ இந்த புத்தகத்தை போல இறைவனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களே ஆனால் அவனை ஏகதேசப்படுத்தி விட்டீர்கள். இது எவ்வளோ பெருசா வேணாலும் இருக்கட்டும். ஆனா இதுக்கு என்ன இருக்கு? இட் ஹாஸ் சர்டன் பவுண்டரி. அவனை ஏதோ ஒரு எல்லைக்கு உட்படுத்துகிறீர்கள். அப்படி உருவமா இருப்பவன் என்னவா இருக்க முடியாது? அருவமா இருக்க முடியாது இல்ல. அது கவனிச்சீங்கல்ல? இது உருவம்னே வச்சுப்போம். இந்த உருவமா இருக்கிற இந்த புத்தகம் அருவமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்ல. அப்போ இறைவன் எல்லா பொருள்களோடும் கலந்து இருக்கிறான்னு ஒரு கருத்து சொல்றீங்கல்ல? அவன் உருவமா இருந்தால் உருவத்தில் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி அவன் அருவத்தில் கலந்திருக்க முடியும்? அப்போ அவனை நீங்க என்ன பண்ண முடியாது? சுருக்க முடியாது. அவன் அருவம், உருவம், அருவுருவம் என்று அவனை ஒரு எல்லைக்கு உட்படுத்த முடியாது. அப்ப அவன் வடிவம் என்ன? அவன் உருவம் இல்லாதவன், அவன் அருவம் இல்லாதவன், அருவுருவம் இல்லாதவன். அவனுக்கு உருவம் இல்லை. ஏன் உருவம் இல்லை? உருவம் என்பது மாயையோட ஒரு கருத்தாக்கம், மாயை கான்செப்ட். அவன் மாயையை கடந்து நிற்கிறான். எனவே அவனுக்கு அரு இன்று, உரு இன்று, அருவுரு இன்று. இவ்வளவுதாங்க இதற்கான விளக்கம். ஏன்னா பலரும் இந்த கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன் அவனுக்கு ஏதாவது ஒரு உருவம் சொல்லிட்டு போகல, ஏன் அவனுக்கு உருவம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னு கேட்கிறாங்க. உருவம் என்று சொன்னால் அவனை எல்லைக்கு உட்படுத்துகிறீர்கள், ஏகதேசம் ஆக்குகிறீர்கள். இதுல இன்னொரு கருத்து ஒரு என்று சிலர் சொல்லுகிறார்கள். அதுக்கு பொருள் உமாபதி சிவம் சொல்லல. அரு உரு ரெண்டும் வேறுபட்ட தன்மை இருக்கே, அது எப்படி ஒரே பொருள் இருக்க முடியும் என்றும் கேட்கிறார்களேன்னு தான் உமாபதி சிவம் கேட்கிறார். இதுக்கு தான் பதில் என்னன்னா, மாபாடியத்துல மாதவ சிவஞான சுவாமிகள் அழகா சொல்றார். அருவத்திற்கு உருவம் மறுதலை அன்று. They are not opposite to each other. குளிர்ச்சி வெம்மை ரெண்டும் மாறுபட்ட தன்மைகள். அது ஒரே நேரத்துல ஒரே பொருளிடத்துல ரெண்டும் இருக்க முடியாது. அது மீனிங்ஃபுல். ஆனா அதே லாஜிக்ல அருவமா இருந்தால் உருவமா இருக்க முடியாது, உருவமா இருந்தால் அருவமா இருக்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்னு சொல்லாதீங்க. இது ரெண்டும் மறுதலை இல்லை. அதனால அரு உரு ரெண்டும் சேர்ந்த நிலை இருக்கு. அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் இல்ல. அதனால அரு உரு இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வராதீங்கன்னு இந்த பாயிண்ட் ரொம்ப அழகா தெளிவுபடுத்துகிறார் மகாபாடியத்துல மாதவ சிவஞான சுவாமிகள். அப்போ என்னதான் சொல்ல வரீங்க? இறைவனோ முழு நிறைவு உடையவன். அவன் வியாபகம். அவன் எல்லா உயிர்களும் எல்லா உலகங்களும் தங்குவதற்கு இடம் அளிப்பவன். அப்போ அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் நிற்பவன். அப்போ அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் நிற்பவன் என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? மண்ணு நீரு போன்ற பரு பொருளுக்காக அவன் பரு நிலையில் இருக்க வேண்டும். நெருப்பு போன்ற நுண்மையும் பருமையும் கலந்த பொருள்களுக்காக அவன் அந்த இரண்டும் கலந்த நிலையில் இருக்க வேண்டும். காற்று வான் போன்ற நுண்பொருளுக்கு அவன் நுண் நிலையில் இருக்க வேண்டும். அதனால தான் அவன் மேனி கொள்ளும் பொழுது அவனுக்கு உண்மையிலே மேனி இல்லை. ஆனால் உயிர்களுக்காக அவன் மேனி கொள்ளும் பொழுது இந்த மூன்று நிலையிலும் மேனி கொள்ளுகிறான். இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இது பின்னாடி ஸ்தரத்த லட்சணத்துல பேச போறோம். பட் இங்கேயே அது உருவத்தோட தொடர்பு இருக்கிறதுனால இங்கேயே சொல்லி முடிச்சிடறோம். அப்போ உருவமே இல்லாத இறைவன் அப்போ உருவம் கொள்ளுகிறானா இல்லையான்னு கேட்டா உருவம் கொள்ளுகிறான். என்ன உருவம் கொள்ளுகிறான்? இந்த மூவகை உருவங்களும் கொள்ளுகிறான். ஏன் மூவகை உருவங்களும் கொள்ள வேண்டும்? இதற்காகத்தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நிமித்த காரணன். நிமித்த காரணன் ஞாபகம் இருக்கா? முதல் காரணம் நிமித்த காரணன்,
துணை காரணம். நாம ஒரு பானை செய்யும் போது பானைக்கு மண்ணு முதல் காரணம். யார் நிமித்த காரணன்? குயவன். அங்க துணை காரணம் என்ன? அந்த சக்கரம், கழி போன்றவை. அதே போல இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு யார் நிமித்த காரணன்? ஹூ இஸ் தி எஃபிஷியன்ட் காஸ்? யாரால் படைக்கப்படுகிறது? இறைவனால். எனவே இறைவன் நிமித்த காரணன். சரி, அவன் எதிலிருந்து படைக்கிறான்? மாயையிலிருந்து படைக்கிறான். எனவே மாயை முதல் காரணம். அடுத்தது துணை காரணங்கள் என்னென்ன? இந்த உயிர்களோட வினையும் அப்புறம் சக்தியும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்போ இறைவன் மேனி கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு வினை முதல் இருக்கிறதா? இப்ப எனக்கு ஒரு உருவம் இருக்குங்க. ஐ ஹாவ் அ பாடி. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்ணு எப்படின்னா கண்ணாடி போட்டாதான் அந்த கண்ணு நல்லா ஒர்க் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு கண்ணு. இப்படிப்பட்ட ஒரு உருவம் எனக்கு எப்படி கிடைத்தது? என்னோட தாய் தந்தையரால் கிடைத்தது. என்னோட வினைக்கு ஏற்ப கிடைத்தது. அப்ப என்னோட தாய் தந்தை மூலமாகத்தான் நான் இந்த உருவத்தை கொள்கிறேன். அப்போ கடவுளும் உருவம் கொள்கிறார் என்றால் அவர் யாரிடம் இருந்து அந்த உருவம் கொள்கிறார்? யார் மூலம் கொள்கிறார்? அப்ப அவருக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? ஒரு கேள்வி வருது இல்ல. அதான் சொல்றோம், வினை முதல் அவனுக்கு தேவையில்லை. சரி, எங்கிருந்து அந்த உடல் பெறுகிறான்? நான் ஒரு உடல் பெறுகிறேன் என்றால் என் தாய் தந்தை மூலமாக பெறுகிறேன். அது சரிதான். ஆனா எதிலிருந்து இந்த உடல் வந்திருக்கிறது? எதால் ஆனதுன்னா பஞ்சபூதம். பஞ்சபூதம் எதால் ஆனது? மாயையால் ஆனது. அப்ப என்னோட உடல் எதால் ஆயிருக்கிறது? மாயையால் ஆயிருக்கிறது. அப்ப இறைவனோட வடிவம் எதால் ஆனது? அப்ப அதுவும் மாயையால் ஆனதான்னு கேட்டா இல்ல. அது அவனுடைய திருவருளாலேயே ஆனது. சரி, இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, ஏன் முதல்ல அவன் உருவம் கொள்ளணும்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். சரி, அவனுக்கு தான் உருவம் இல்லைல்ல, உருவமே இல்லைன்ட்டு போங்களேன். ஏன் அவனை உருவம் கொள்ள வைக்கிறீர்கள்? அப்ப ஏன் அவன் உருவம் கொள்ள வேண்டும் என்று கேட்டால் சிவஞான சித்தியார்ல 66வது பாடல் மிக அழகா சொல்லுது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கண்டு காரணன் அருளானாகில். காரணன்னா யாரு? பெருமான், சிவபெருமான். அவன் அருளவில்லையானால், எதை அருளவில்லை என்றால்? உருவு கொண்டு அருளவில்லை என்றால் ஒரு வடிவம் கொண்டு அவன் சொல்லணும். எதை சொல்லணும்? வேதம், ஆகமம் இதெல்லாம் அவன் சொல்லணும். அப்படி அவன் சொல்லலைன்னா கதிப்பவர் இல்லையாகும். அவனை சென்று சேர்வது, அவனே சென்று சேர்வதற்கான கதி என்று எந்த உயிரும் அவனை நோக்கி போகாதில்ல. அப்போ இந்த உயிர் எப்படி இறைத்தன்மை அடைவதுன்னு யாரோ ஒருத்தர் வழிகாட்டணும்ல. அது யார் வழிகாட்ட முடியும்? கடவுள் தான் வழிகாட்ட முடியும். அப்ப கடவுள் தான் என்ன பண்றாரு? ஒரு உருவம் கொண்டு திருவருளால் என்ன பண்றாரு? இந்த வேத ஆகமங்களை நமக்கு அருளுகிறார். அப்படி அவர் உருவு கொண்டு இந்த வேத ஆகமத்தை அவர் செய்யாமல் இருந்திருந்தால், அருளி செய்யாமல் இருந்திருந்தால், வேத ஆகமத்தை படைக்காமல் இருந்திருந்தால் எந்த உயிரும் அவனை போய் அடைஞ்சிருக்காதே. கதிப்பவர் இல்லையாகும். அதனால அவன் உருவம் கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு? நாரணன் முதலாய் உள்ள சுரர், நரர், நாகர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. நாரணன்னா யாரு? அது திருமாலா இருக்கட்டும், திருமால் உட்பட எல்லா தேவர்கள், எல்லா நரர்கள், நரர்னா மனிதர்கள், எல்லா மனிதர்கள், நரகர்னு எடுத்துக்காதீங்க, நரர், நாகர், நாகர்னா அந்த பாதாளத்துல எல்லாம் இருக்காங்களே அவங்க நாகர்கள். இவங்க எல்லாருக்குமே அப்படின்னா எல்லா விதமான உயிர்களுக்குமே இந்த குரு சந்தான செய்தி, இவன் வடிவம் எடுத்துட்டு வரலன்னா இந்த குரு பரம்பரைன்னு ஒண்ணு வந்திருக்குமா? ஞான குரு வந்துதான் நமக்கு ஞானத்தை வழங்கணுங்கிற கான்செப்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? இன்னைக்கு கைலாய பரம்பரை குரு சந்தானம்னு இன்னைக்கு நம்ம 24வது குருமகா சன்னிதானம் இப்படி அருள் உள்ளம் பற்றாவிடில் நம்ம இப்படி உட்காந்து ஆன்லைன்ல பேசிட்டு இருப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க, ஆன்லைன் நீங்க பேசணும்னு நினைச்சீங்க, நான் கேட்கணும்னு நினைச்சேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எங்கயா 24வது குருமகா சன்னிதானத்தை ஏங்க இழுக்கிறீங்க? அவர் என்னங்க எங்க பண்ணாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? எப்படிங்க உங்களுக்கு திருவருட் பயன் ஒரு நூல் தெரிய வந்துச்சு? யோசிச்சு பாத்தீங்களா? என்னைக்காவது நமக்கு பதி பசு பாசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? இந்த 14 சாத்திர நூல்கள் இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? 23வது குருமகா சன்னிதானமும் 24வது குருமகா சன்னிதானமும் அப்படி ஒரு திருவுருள் கொள்ளவில்லை என்றால், அப்படி ஒரு நல்லதொரு திருவுளம் பற்றாமல் இருந்திருந்தால் நாம் இதை பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? அதனால இந்த குரு சந்தானம், சந்தானம்னா பரம்பரை, அந்த வழி வழியா வர்றது மரபு, இந்த குரு மரபுங்கிறதே இல்லாம போயிருக்கும். ஏன்னா இறைவன் தானே முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறாரு இல்லையா? இறைவனே ஞான குருவா இருந்தா அப்படியே ஒண்ணு ஒண்ணா நம்ம நம்ம கூட பார்த்தோம். நந்தியம்பெருமானா இருக்காரு,
அப்புறம் அவரு சனத்குமாரர் அப்படிலாம் நம்ம வந்ததுலாம் நம்ம பார்க்கிறோம். இதுதான் இறைவன் உருவம் கொள்வதற்கு 2 முக்கியமான காரணங்கள் சொல்லுகிறோம். ஒன்று, அவன் வேத ஆகமங்களை உருகொண்டு சொல்லாமல் இருந்திருந்தால் எந்த உயிரும் அவனை அடையப் போவதில்லை, அவன் தன்மையை அடையப் போவதில்லை. 2வது, அவன் உருவு கொண்டு அவனே ஞான குருவாக இந்த பரம்பரையை ஆரம்பிச்சு வைக்காம இருந்திருந்தான்னா இந்த குரு பரம்பரைன்னு ஒண்ணு இல்லாமலே போயிருக்கும். எந்த உயிர்களும் அப்புறம் இந்த ஞானத்தை பெறாமலே போயிருப்பார்கள் என்பது இந்த 2வது காரணம். சரி, இப்போ கேள்வி, உருவம் கொள்ளுகிறான். நீங்க ஏதோ ஒரு காரணம் கற்பிச்சிட்டீங்க, ஏதோ ஒரு ஓகே, we do accept. அந்த உருவத்தை எப்படி பெறுகிறான்? எதிலிருந்து உருவம் பெறுகிறான்? யார் மூலம் பெறுகிறான்? இதுதான் அடுத்த கேள்வி. இதுக்கு சிவஞான சித்தியார்ல 75வது பாடல் என்ன சொல்லுது? செப்பிய மூன்றும்னா அவன் அருவமாயிருக்கிறான், அருவுருவமாயிருக்கிறான், உருவமாயிருக்கிறான். இந்த 3 விதமான உருவங்களும் எதுக்கு? நம்தம் கருமேனி கழிக்க. இந்த வடிவம் எப்படி எடுத்துட்டு வந்தா, நாம இப்படி ஒவ்வொரு கருவிலையும் விழுந்து விழுந்து பிறக்கிறோமே, அந்த கருமேனி மாயையாலான இந்த உடலை நாம கழிக்கணும், நாம இனிமே பிறக்காம இருக்கணுங்கிறதுக்காக அவன் பெரும் கருணை கொண்டு வந்தான். எப்படி வந்தான்? கருணையின் வடிவுதானே. அவன் கருணையின் வடிவத்தையே எடுத்து வந்தான். கருணையின் வடிவம்னா என்ன? திருவருள். திருவருள்னா என்ன? அவனது குணம், அவனது ஆற்றல். அப்போ அவனது ஆற்றலையே, அவனது அருளையே, அவன் விரும்பிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்து நம்முடைய அந்த கருமேனியை கழிக்க முற்படுகிறான். இதுதான் சிவஞான சித்தியார் 75வது பாடல் சொல்லுது. அப்போ அவன் எவ்வாறு உருவம் கொள்கிறான்? திருவருளினாலே வடிவம் கொள்கிறான். நம்மை போல மாயை வடிவம் இல்லை. மாயை வடிவம் இருந்தால் மாயையால் ஆன எல்லா பொருள்களுக்கும் தோற்றம் உண்டு, இருப்பு உண்டு, அழிவு உண்டு. ஒருவேளை இறைவன் மாயையிலிருந்து வடிவம் கொண்டிருப்பானே ஆனால் அவனும் ஒரு அழிபொருள் ஆகியிருப்பான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால கடவுளுக்கு வடிவம் மாயையிலிருந்து சொல்லிடாதீங்க. கல்லால ஒரு உருவம் இருக்கு, மரத்தால ஒரு உருவம் இருக்கு, இதெல்லாம் மாயையால் ஆனதானே, அதனால இதெல்லாம் மாயையால் தான் கடவுள் உருவம் பெற்றிருக்கிறான்னு தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள். இது நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, யார் மூலம் கொள்ளுகிறான்? சரி, ரைட்டுங்க, அவருக்கு வடிவம் அவரோட திருவருள்ல இருந்தே அவர் வடிவம் பெறுகிறார். எங்க இருந்து? யார் மூலம்? நான் அப்பா அம்மா தேவைப்படுறாங்க, அப்பா அம்மா மூலம் தான் நான் இந்த உடல் மாயால் ஆயிருக்கலாம். ஆனா நான் யார் மூலம் பெறுகிறேன்? தாய் தந்தையர் மூலமாக. அப்ப அவன் யார் மூலம் பெறுகிறான்னா, அவன் ஒண்ணும் குறித்தது ஒன்று ஆக மாட்டாத குறைவு உடையவன் இல்லை. தான் நினைத்த வடிவத்தை தானே எடுக்கிற வல்லமை பெற்றவன். அதுல அவனுக்கு குறைவு இல்லை. அதனால அவன் நினைச்சபடி வடிவம் எடுக்கிறானே ஒழிய அவன் வேறு யாரிடம் இருந்தும் வடிவம் பெறுவது இல்லை. இந்த பாடல் நீங்க திரையில பார்க்கலாம். சிவஞான சித்தியார் 65. இது முதல் நூற்பா 2ஆம் கூறு 2ஆம் அதிகரணத்துல இருக்குது. இது குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவிலன் ஆதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழில் உடை நிலைமையானும் வெறுப்பொடு விருப்பு தன்பால் மேவுதல் இலாமையானும் நிறுத்திடும் நினைந்த மேனி நின்மலன் அருளினாலே. கேள்வி என்னன்னா, அவன் திருவருளால் தான் நினைத்த மேனி கொள்ளுகிறான். அதெல்லாம் சரி, எப்படிங்க அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் எப்படி வந்தது? எப்படி அவரால மட்டும் முடியுது, ஏன் என்னால மட்டும் முடியலங்கிறதுக்கு விளக்கம் தான் கொடுக்கிறாரு. ஒண்ணு என்னன்னா, குறித்தது ஒன்று ஆக மாட்டா குறைவிலன். அப்படின்னா தான் நினைச்சதை செய்ய முடியும் அவனால. ஏன்? பின்னாடி பார்க்க போறோம். அவனுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்க போறோம். சுதந்திரம் என்ற தன்மை உடையவன் இறைவன் மட்டுமே. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். குறித்தது ஒன்று ஆக மாட்டா குறைவிலன் ஆதல்னா என்ன அர்த்தம்னா, அவன் சுதந்திரன். அப்ப நீங்களும் நானும் நாமெல்லாம் யாரு? பரதந்திரம், பரதந்திரன். நாமெல்லாம் உண்மையான சுதந்திரம் இல்லைங்க. நமக்கு சுதந்திரத்தை வேற யாராவது கொடுக்கணும், கொடுத்தாதான் எனக்கு சுதந்திரம். எனக்குன்னு சுதந்திரம் கிடையாது. ஆனா இறைவன் இயல்பாவே சுதந்திரம் உடையவன். இதைத்தான் தன் வயத்தன் ஆதல் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்க போறோம். 8 குணங்கள் சொல்ல போறோம். அதுல முதல் குணம் அது. அப்போ குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவில்லைன்னா என்ன பொருள்? தான் நினைத்தது, குறித்தது தான் நினைத்தது, அது ஆக மாட்டானா? அது ஆக மாட்டாத குறைவு அவனுக்கு இருக்கா? அப்படி ஒரு குறைவு அவனுக்கு இல்லை. அப்படின்னா என்ன? அவன் நினைச்சத அவன் ஆகிவிடுவான். தான் நினைத்த உருவத்தை தானே கொள்ள முடியும். ஏனென்றால் அவன் சுதந்திரன். நெறிப்பட முறைப்படி நிறைந்த ஞானம் உடையவன். நிறைந்த ஞானம்னா முழு ஞானம், முற்றும் உணர்தல்.
இயற்கை உணர்வினாதல். அப்போ அவன் ஆம்னி என்னது ஆம்னீசியன்ட், அவன் அனைத்தும் அறிந்தவன். அப்புறம் நிறைந்த தொழில் உடைமை நிலைமையான், அவன் சர்வ வல்லமை படைத்தவன், ஆம்னி பொட்டன்ட். அப்போ எப்படி இருக்கான் பாருங்க, அவன் ஆம்னி பொட்டன்ட், அவன் ஆம்னீசியன்ட், அனைத்தும் அறிந்தவன், அனைத்தும் செய்யக்கூடியவன், சுதந்திரமும் இருக்கிறது. இதை விட ஒரு முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? வெறுப்போடு விருப்பு தன்பால் மேவுதல் இல்லாமை. அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைங்க. அவனுக்கு விருப்பு வெறுப்புங்கிறதே இல்லை. அதனால தான் அவனால நினைத்த வடிவத்தை தன்னுடைய அருளினாலேயே அவனால் பெற முடிகிறது. சும்மா நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்ல, கடவுள் நினைச்சா அவர் எந்த வடிவம் வேண்டாலும் பெறுவாருங்க. ஆமா ஆமா அவர் ரொம்ப பெரியவர், ஆமா ஆமா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, அதனால ஆமா ஆமா அவரு எந்த வடிவம் வேண்டாலும் பெறுவார், அது உண்மைதானே? அப்படி இல்லை. ஏன் அவரால் முடியுதுங்கிறதுக்கான காரணங்கள் பாருங்க. அவன் சுதந்திரம்ங்க. அப்ப அவன் நினைச்சதா அவன் அந்த வடிவத்தை எடுக்க முடியுமா முடியாதா? இப்ப என்னால முடியுமா? இப்ப என்னால அப்படி முடிஞ்சிருந்தா நான் இந்த கண்ணாடி போடுற கண்ணு உடைய உடம்பை எடுத்துட்டு வந்திருப்பேன். நீங்க நினைச்சு பாருங்க. 6 பேக்ஸ் இல்ல 12 பேக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு உடம்பு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். எனக்கு அந்த சுதந்திரம் இருந்திருந்தால், புரியுதுங்களா? அப்ப எனக்கு சுதந்திரம் கிடையாது. ஐ எம் பரதந்திரன். ஆனா அவரு சுதந்திரம். அதனால தான் அவர் நினைச்ச வடிவத்தை அவரால் எடுக்க முடியுது. சரி, நினைச்ச வடிவத்தை அவர் எடுக்க முடியுதுன்னா அதுக்கான ஞானம் இருக்கணும்ல. அந்த ஞானம் அவனுக்கு இருக்கான்னா அப்ப அவன் நிறைந்த ஞானம் உடையவன்பா, அவன் ஆம்னீசியன்பா, அவன் முற்றும் உணர்பவன்பா, அவன் இயற்கை உணர்வினன்பா. யாரும் அவனுக்கு சொல்லி தர வேண்டாம்ப்பா. அவன் இயல்பாவே அறிவான், அனைத்தும் அறிவான், ஒரு சேர அறிவான். இதெல்லாம் அவனோட குணம். பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, தொழில் எதையும் அவனால் செய்ய முடியும், ஆம்னி பொட்டன்ட். அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவன் நினைச்ச மாதிரி நினைச்ச வடிவத்தை எடுக்க முடியுது. இந்த பெஸ்ட் குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? என்னன்னா விருப்பு வெறுப்பு இல்லாதவன். அப்படி இருக்கிறவனால தான் இதெல்லாம் பாசிபிள். ஏன் நம்மால முடியலன்னா நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்கு. அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க, என்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு இந்த விருப்பு வெறுப்பை விடுறதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்புங்கிறது வரும் பொழுதுதான் உங்களுக்கு மலம் பரிபாகம் அடையுது. மலம் பரிபாகம் அடையும் பொழுதுதான் திருவருள் நம் மீது பதிய துவங்குகிறது. அந்த ஸ்டேஜ்ல தான் கடவுள் என்ன பண்றாரு, நமக்கு எல்லாத்தையும் விளக்குறார். அப்போ மலம் போகுது. மலம் போனா என்னோட எல்லா தடையும் தவிடு பொடி ஆகுங்க. அப்போ அனைத்தும் அறிந்தவர்களாக நீங்களும் ஆவீர்கள். இது ஏதோ அவனுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு இயல்பா இருக்கு, எனக்கு அவனால் தரப்படுகிறது. ஆனா அவனும் அனைத்தும் அறிவான். நானும் ஒரு ஸ்டேஜ்ல அனைத்தும் அறிவேன். எப்போ? அது பின்னாடி. அது இறைவனா அது எனக்கு கொடுக்கும் பொழுது. இதுதான் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டுவது. ஏன் இறைவன் உருவம் கொள்ளுகிறான். சரி, அப்புறம் இது ஒரு முக்கியமான கான்செப்டுக்குள்ள போக போறோம். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் இட் ஆஃப் இன் த ஸ்டிபுலேட்டட் டைம். ரொம்ப முக்கியமான ஒரு வரிக்குள்ள போறோங்க. அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் பதி பரமே அதுதான் நிலவும் அரு இன்றி உரு இன்றி அரு உரு இன்றி. நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போறோம். அதுதான் குணமின்றி நிலவும். இறைவனுக்கு குணம் இல்லை. அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றோம். அதனாலதான் வேதங்கள் ஆகமங்கள் அவனை நிர்குணன் என்றும் குணாதீதன் என்றும் சொல்லுகின்றன. ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்டுக்குள்ள நுழையிறோங்க. நிர்குணன் என்றால் என்ன பொருள்? குணம் அற்றவன் என்று பொருள். குணாதீதன் என்றால் என்ன? குணத்தை கடந்தவன் என்று பொருள். அப்படின்னா என்ன? குணங்கள் அற்றவன். அதனால வேதமே சொல்லிடுச்சு, ஆகமமே சொல்லிடுச்சுன்னு ஏகான்மவாதம், வேதாந்தம் என்று சொல்லப்படுகிற ஏகான்மவாதிகள், ஆதிசங்கரர் வழியில் வந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் குணம் அற்றவர் என்று சொல்லுகிறார்கள். கடவுளுக்கு குணமே இல்லையாங்க? ஆமாங்க, கடவுளுக்கு குணமே இல்லைங்க. எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? எப்படிங்க குணமே இல்லாம இருக்க முடியும்? அவங்க பதில் கொடுக்கிறாங்க. 2 முக்கியமான காரணங்களை இப்பொழுது பார்க்க போறோம். ஏகான்மவாதம்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஏகான்மவாதம்னா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுன்னு சொல்லக்கூடியவர்கள். நல்லா கவனிங்க. இருக்கிறது ஒன்னே ஒண்ணு. என்னது? இருக்கிறது பரபிரம்மம். நாங்க அது சிவன் விஷ்ணுன்னு கூட சொல்லல. அது ஒரு பரபிரம்மம், மேலான ஒரு பொருள், அவ்வளவுதான். மேலான பொருள் அது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தான் ஏகான்மவாதிகள். ஏக் ஆன்மா, ஒரே ஒரு ஆன்மா தான் இருக்கு. எது? பரபிரம்மம்.
அவ்வளவுதான். பரம்பொருள். இதுதாங்க அவர்களுடைய கொள்கை. இப்போ குணம் அற்றவராக அவன் இருக்க வேண்டும் என்பதற்கு 2 முக்கியமான காரணம் பார்க்க போறோம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கங்களேன். ஒரு எடுத்துக்காட்டு இங்க உங்க ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிறோம். பால். பால் எப்படி இருக்கும்னா, பால் எப்படிங்க இருக்கும்? பால் ஒயிட்டா இருக்குங்க. இது தெரியாதா உங்களுக்கு? பால் எப்படி இருக்கும்னா, பால் ஒயிட்டா இருக்குங்க. ஓகே. மல்லிகை. மல்லிகைன்னா வாசம் உடையதா இருக்குங்க. நீங்க நான் பொருள பார்க்காமலே இந்த வாசத்த வச்சே சொல்லிடுவேன் அது மல்லிகை. அப்போ என்ன சொல்ல வரீங்க? பொருள் என்ன? பால். வெண்மைங்கிறது என்னது? அந்த பால் என்ற பொருளினுடைய குணம். நல்லா கவனிக்கணும். பால் என்பது பொருள். அந்த பொருளினுடைய குணம் வெண்மை. அதுபோல மல்லிகை என்பது பொருள். அந்த மல்லிகையினுடைய குணம் வாசம். புரியுதா? நல்லாவே புரியுது. இப்போ இந்த குணத்தை உடைய பொருளுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. அது குணி. குணின்னா என்ன? குணத்தை உடைய பொருள். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. அது பொருள். அப்போ பால் என்பது வெண்மை என்ற குணத்தை உடைய ஒரு பொருள். மல்லிகை என்பது வாசம் என்ற குணத்தை உடைய ஒரு பொருள். இப்போ குணமுடைய ஒரு பொருள் நீங்க சொன்னீங்கன்னா உண்மையிலே இருக்கிறது 1ஆ 2ஆ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்ப வெள்ளையான பால். இப்ப நான் இன்னும் வேற மாதிரி கேட்கிறேனே. இதெல்லாம் இயல்பா இருக்கு. செந்தாமரை, வெண்தாமரை அப்படி 2 தாமரை இருக்குல்ல. இப்ப நான் செந்தாமரைன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். இந்த செந்தாமரை நான் சொல்றது ஒரு பொருளா 2 பொருளா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். செந்தாமரை நான் சொன்னா அது ஒரே பொருளா 2 பொருளா? உண்மையில் 2 பொருள்கள். ஒரு பொருள் அல்ல. என்ன 2 பொருள்னு கேக்குறீங்களா? தாமரை என்பது ஒரு பொருள். அது செம்மை நிறத்தில் இருக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல. அந்த செம்மை என்ற நிறம் அது வேறொரு பொருள். ஒத்துக்கலாமா? செம்மைன்னு ஒரு பொருள் இல்லாம எப்படிங்க நீங்க தாமரையை செந்தாமரைன்னு சொல்ல முடியும்? வெள்ளைன்னு ஒரு பொருள் இல்லாம வெண்தாமரைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? வெண்மைன்னு ஒரு நிறமே இல்லைன்னா எப்படி நீங்க பால் வெள்ளையா இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? வாசம்னு ஒரு பொருளே இல்லைன்னா எப்படி மல்லிகை வாசம் உடையதுன்னு சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் ஒரு பொருளை குணமுடைய ஒரு பொருளை நீங்க சொல்லுகிற பொழுது அது ஒரு பொருளா 2 பொருளா யோசித்து பாருங்கள். இப்ப புரியுதுங்களா எங்க அவங்க மாட்டிக்கிறாங்கன்னு? அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? கடவுளை டிஃபைன் பண்ணிட்டாங்க. என்னது இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுன்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. இருக்கிறது ஒண்ணுதான். இப்போ அந்த ஒண்ணு குணமுடையதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்போ கடவுள் ஒரு பொருள், கடவுள் கொண்டிருக்கிற குணம் இன்னொரு பொருள்னு ஆகுமா? ஆகாதா? புரியுதுங்களா? எங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருதுன்னு. அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க, கடவுள்ங்கிறவரு குணமே இல்லாதவர்ன்ட்டாங்க. குணம் உள்ளவர்னு சொன்னாதானங்க நீங்க மத்தவங்க எல்லாம் எங்களை புடிப்பீங்க. எப்படிங்க குணம்னு ஒண்ணு இருக்கு, குணத்தை உடைய பொருள்னு ஒண்ணு இருக்கு. அப்ப 2ல வருதுன்னு கேள்வி கேட்பீங்க. நான் தான் கடவுளுக்கு குணமே இல்லைன்னு சொல்லிட்டோமே. அப்போ இருக்கிறது ஒண்ணுதாங்கிறதுல நீங்க கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதனால தான் கடவுள் குணம் அற்றவர் என்று வேதாந்தம் சொல்லுகிறது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன் அவங்க குணம் இல்லைன்னு சொல்றாங்கிறதுக்கான காரணம். இப்போ கடவுள் அறிவு நிரம்பியவர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சீங்களேன் மாட்டிப்பாங்க. அவங்க அப்படி சொன்னா மாட்டிப்பாங்க. ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு அறிவு நிரம்பியவர்னு சொல்ல வரீங்க. அப்போ அறிவுங்கிறது ஒண்ணு இருக்கு. கடவுள்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த கடவுள் என்பது இந்த அறிவால் நிறைந்தவர், அறிவு நிறைய பெற்றவர்னு ஆகுது. கரெக்ட்டா? இந்த பானைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த தண்ணீர்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பானை தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்படில்ல வருது. இல்லையா? அப்போ இந்த நிறைகுடம்னு சொல்றோம்ல. நிறைகுடம்னா என்ன அர்த்தம்? குடம்னு ஒண்ணு இருக்கு. அது ஏதோ ஒரு பொருளால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. அப்பதானங்க அது நிறைகுடம். அப்பதானே அது நிறைகுடம். அதுபோல கடவுள் அறிவால் நிரம்ப பெற்றோர்ன்னு சொல்லிட்டீங்கன்னா, மாட்டிப்பாங்கங்கிறதுனால தான் அவங்க கடவுளுக்கு எந்த குணமுமே சொல்றது இல்லைங்க. அவருக்கு அறிவு இருக்குன்னும் சொல்றது இல்ல. எங்கும் வியாபித்திருக்காருன்னும் சொல்றது இல்ல. கடவுளுக்கு குணமே கிடையாதுன்ட்டு ஒரே வரியில முடிச்சுட்டாங்க. இதான் அவர்கள் குணம் இல்லாதவர்ன்னு சொல்றதுக்கான ஒரு காரணம்.
ரெண்டாவது காரணம், அதுவும் ஒரு நல்ல அற்புதமான காரணம். அது ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? இப்ப ஏற்கனவே நாம சொன்னதுதான். இப்போ நீங்க ஒரு பொருளுக்கு குணம் கற்பிப்பீர்களேயானால் அந்த பொருளை ஏகதேசப்படுத்துகிறீர்கள், ஒரு எல்லைக்கு உட்படுத்துகிறீர்கள். நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு பொருள் இருக்கிறது. பொருளுக்கு நீங்கள் ஒரு குணம் கற்பித்தால் அந்த பொருளை நீங்கள் ஏகதேசப்படுத்துகிறீர்கள், ஒரு எல்லைக்கு உட்படுத்துகிறீர்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ அங்க கோயில் வாசல்ல நிறைய தாமரை பூ விக்கும்னு வச்சுங்களேன். இப்ப எனக்கு தாமரை பூ வேணும்னா நான் என்ன சொல்லணும்? அப்பா அங்க போய் ஒரு 5 தாமரை பூ வாங்கிட்டு வான்னு சொல்லணும். இப்படி நான் சொல்லியிருந்தா, ஒருவேளை அந்த பையன் அங்க போயி எனக்கு ஏதோ ஒரு 5 தாமரை பூ வாங்கிட்டு வந்து குடுத்திருப்பார். ஆனா நான் என்ன சொல்லிட்டேன், "எப்பா நீ அங்க போயி 5 செந்தாமரை வாங்கிட்டு வான்னு" சொல்லிட்டேங்க. என்ன சொல்லிட்டேன்? 5 செந்தாமரை. இப்போ தாமரைங்கிறது பொருள். அதுக்கு என்ன கற்பிச்சிட்டீங்க? செம்மை, சிகப்புன்னு ஒரு நிறத்தை அதுக்கு கற்பித்திருக்கிறீர்கள். ஒரு குணத்தை நீங்கள் உண்டு பண்ணிட்டீங்க. இந்த பையன் போனவன் வெறும் கையோட திரும்பி வந்துட்டான். ஐயா அங்க செந்தாமரை இல்லங்கய்யா. அப்பதான் நான் என்னோட தப்ப நான் உணர்றேன். அடடடா! நான் தாமரை வாங்கிட்டு வான்னுல சொல்லியிருக்கணும். நான் செந்தாமரைன்னு சொன்னேன். அதனால என்ன ஆயிடுச்சு? அந்த பொருள் ஒரு எல்லைக்கு உட்பட்டு, அப்படி ஒரு பொருள் இல்லன்னு வெறுங்கையோட வந்துட்டான். ஏன்னா அங்க தாமரையே இல்லையா? இல்லங்கய்யா வெண்டாமரை நெறைய இருக்குங்கய்யா. நீங்க தானேங்க செந்தாமரை கேட்டீங்க. அதனால நான் அப்படி வந்துட்டேங்கய்யான்னு அந்த பையன் சொல்றான். அது அந்த பையனோட தப்பு இல்ல. அப்போ ஒரு பொருளுக்கு குணம் கற்பிக்கப்பட்டால் அந்த பொருள் ஏகதேசம் ஆகிவிடுகிறது. இதுதாங்க நாம உணர வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். அற்புதமான விஷயம். இந்த 2 காரணங்களுக்காக, இன்னும் நிறைய காரணம் இருக்கு. இந்த 2 காரணங்களுக்காக ஏகான்மவாதி வேதாந்திகள் என்ன சொல்லுகிறார்கள்? என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் குணம் அற்றவர். இப்ப கடவுளுக்கு நீங்க குணம் கற்பித்தால், கடவுளையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதோ ஒரு பவுண்டரிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த போறீங்க. அவரை ஏகதேசப்படுத்த போகிறீர்கள். ஒரு எல்லைக்கு ஆட்படுத்த போகிறீர்கள். கடவுளை எல்லைக்கு ஆட்படுத்த முடியுமா? கடவுளுக்கு ஒரு லிமிட்டேஷன், ஒரு பவுண்டரி உங்களால குடுக்க முடியுமா? அப்புறம் எப்படிங்க அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார்ன்னு உங்களால சொல்ல முடியும்? அதனால கடவுள நீங்க குணம் உள்ளவர்ன்னு சொன்னாலே, அவர் ஏகதேசப்பட்டு விடுவார். அதனால தான் நாங்க சொல்றோம், கடவுளுக்கு குணம் இல்லை. கடவுள் குணமற்றவர். இதுதாங்க ஏகான்மவாதிகள் சொல்ற விளக்கம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அதத்தானங்க வேதமும், ஆகமமும் சொல்லுது. நிர்குணன். நிர்குணன்னா குணமற்றவன். குணாதீதன். குணாதீதன் குணத்தை கடந்தவன், குணமற்றவன். வேதம் ஆகமமே சொல்லிடுச்சு அவன் குணம் இல்லாதவன், குணமற்றவன்னு. அப்புறம் நீங்க ஏன் அதை சரியா புரிஞ்சுக்காம அவனுக்கு குணம் இருக்குங்கிறீங்க? அதுவும் 1 இல்ல 8 குணம்ன்றீங்க என்று அவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள். இதுதாங்க ஏகான்மவாதிகளுடைய அந்த விளக்கம். இப்போ கேள்வி என்ன? சரி, நாம ஏன் கடவுள் குணம் உடையவர் என்று சொல்லுகிறோம்? நாம ஒரு குணம் இல்லாம 8 குணம் உடையவன்னு சொல்றோமே, என் குணத்தான் சொல்றோமே, ஏன் சொல்லுகிறோம்? இந்த கேள்விக்கான பதிலை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று கூறி, இந்த அளவிலே நாம இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கேள்வி பதிலுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். ரொம்பவும் 8:30க்கு மேல போக வேண்டாம்னு பார்க்கிறேன். ஞான பொற்சபை அமைப்பினர். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது. அப்போ இன்றைய வகுப்பை நம்ம இந்த ஏகான்மவாதிகள் குணம் அற்றவன் என்று சொல்லுகிறார் என்ற நிலையிலே நாம் இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்கிறோம். உண்மையை சொல்ல போனா சிவபிரகாசத்தை முழுமையா நம்ம அந்த பாட்டு முழுசும் நம்ம பார்த்துடலாம்னு நினைச்சோம். ஆனா இது ரொம்ப டீட்டெயில்டா போகுது. பரவாயில்ல. இறைவனை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு உதவுது. அதனால we will go like this. இந்த அளவிலே திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் என்ற 3வது வகுப்பு நிறைவு பெறுகிறது. இந்த வகுப்பின் அடிப்படையில் நாம் என்ன சிந்தித்தோம் என்று பார்ப்பீர்களேயானால், சிவபிரகாசத்தின் மூலமாக கடவுளுடைய இலக்கணம் என்ன, அவனது இயல்பு என்ன, குறிப்பாக அவனுடைய சொரூப இயல்பு, தன்னியல்பு, தனி இயல்பு, உண்மை இயல்பு என்ன என்று நாம் சிந்தித்து வருகிறோம். அதான் இன்னைக்கு நாம சிந்தித்தோம். அனைத்து நூல்களும் முப்பொருள் பற்றியே பேசுகின்றன. அந்த முப்பொருள்களுள் எது மேலானது என்றால் அந்த கடவுளே மேலானவர், பதியே பரம் என்று நாம் பார்த்தோம்.
சரி, முப்பொருள் என்று சைவம் சொல்லுகிறதே, மற்ற சமயங்களும் முப்பொருள் தான் என்று ஏற்றுக்கொள்கின்றனவா என்று கேட்டால் இல்லை. வெவ்வேறு சமயங்கள் வெவ்வேறு அறுதி உண்மைகள் பேசுகின்றன என்று நாம் பார்த்தோம். அதன் பிறகு கடவுள் உருவம் அற்றவர், அவர் அருவமற்றவர், அவர் அருவுருவமற்றவர் என்று சொல்லப்பட்ட பிறகு அவன் ஏன் உருவம் கொள்ள வேண்டிய நிர்பந்தம், அவனுக்கு என்ன அவசியம் என்று நாம் பார்த்தோம். கடவுள் எந்த விதமான உருவம் அற்றவர். அப்படின்னா என்ன? உருவம் இல்ல, அருவம் இல்ல, அருவுருவம் இல்ல. அதான் அவனோட உண்மையான லட்சணம். ஆனா அவன் உருவம் கொள்ளுகிறான். ஏன் உருவம் கொள்ள வேண்டி அவனுக்கு தேவைப்படுகிறது என்று நாம் சிந்தித்தோம். சிவஞான சித்தியாரின் பாடல் மூலமாக சிந்தித்தோம். அப்புறம் கடவுள் குணமற்றவன் என்று சிவபிரகாசம் சொல்லுகிறது. நிர்குணன், குணாதீதன் என்று சொல்லுகிறது. உண்மையில அதுக்கு என்ன பொருள்னா குணமற்றவன் தான் அதுக்கு பொருள். அப்போ ஏன் குணமற்றவன் என்று ஏகான்மவாதம் சொல்லுகிறது. ஏகான்மவாதம் என்ன சொல்லுகிறது? கடவுளுக்கு எந்த விதமான குணமும் இல்லை என்று அது சொல்லுகிறது. அவன் குணத்தை அவனுக்கு நாம் கற்பித்தால் உண்மையில் உள்ள பொருள் இரண்டாகிவிடும். எனவே அந்த ஏகான்மவாதம் என்ற கொள்கையே அது அடிபட்டு போய்விடும், தவறாகிவிடும். எனவே அவர்கள் கடவுளுக்கு குணம் இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் குணம் அற்றவன் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது, கடவுளுக்கு ஒரு பொருளுக்கு குணம் கற்பிக்கப்பட்டால் அந்த பொருள் ஒரு எல்லைக்கு ஆட்படுத்தப்படும், உட்படுத்தப்படும். அது ஒரு ஏகதேசமாகிவிடும். ஆனால் அதுபோல கடவுளுக்கும் குணம் கற்பிப்பீர்களே, ஆனால் கடவுளும் ஏகதேசப்படுத்தப்படுவான். ஆனால் அவன் உண்மையில் வியாபகம். எனவே அவனுக்கு குணம் கற்பிக்க முடியாது. கடவுள் குணமற்றவன் என்று ஏகான்மவாதம் சொல்லுகிறது என்று அந்த அளவிலே நாம் இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். திரையில் நீங்கள் பார்க்கிற மற்ற கருத்துக்களை அடுத்த வகுப்பில் அதெல்லாம் நம்ம பேசுவோம் என்று கூறி நான் இன்னைக்கு முழுசும் முடிச்சிருவேன்னு நினைச்சேன். அதனால இவ்வளவு பெருசா போட்டிருக்கேன். எனிவே, இன்றைய வகுப்பில் நாம் சிந்தித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில எழுப்பப்படுகிற கேள்விகள், திருவருட்பயன் மூலம் சைவ சித்தாந்தம் என்ற 3வது வகுப்பின் அடிப்படையில் எழுப்பப்படுகிற கேள்விகள் 4 கேள்விகள் தான். பதி இயல்பு கூற இயலாதது என விளக்கும் திருக்களிற்றுப்படியார் பாடலை எழுதுக. வினா எண் 1. பதி இயல்பு கூற இயலாதது என விளக்கும் திருக்களிற்றுப்படியார் பாடலை எழுதுக. 2வது கேள்வி, கடவுள் உருவம் கொள்ள வேண்டியதின் அவசியம் என்ன? 2வது கேள்வி, கடவுள் உருவம் கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன? 3வது வினா, உருவத்தை யார் மூலம் பெறுகிறான், எதிலிருந்து பெறுகிறான்? கடவுள் தான் பெறும் உருவத்தை யார் மூலம் பெறுகிறான், எதிலிருந்து பெறுகிறான்? இது 3வது கேள்வி. 4வது கேள்வி, கடவுள் குணம் அற்றவர் என்று ஏன் ஏகான்மவாதம் வேதாந்தம் சொல்கிறது? கேள்வி எண் 4, கடவுள் குணமற்றவர் என்று ஏன் ஏகான்மவாதம் வேதாந்தம் சொல்கிறது? 4 கேள்விகள் தான். திரையில நம்ம இன்னும் பல கேள்விகள் பார்க்கிறோம். இதெல்லாம் அடுத்த வகுப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த 4 கேள்விகளோடு நம்ம இன்னைக்கு நிறைவு செய்கிறோம். அந்த 4 கேள்விகளை மீண்டும் ஒரு முறை மிக வேகமாக படித்து விடுகிறேன். பதி இயல்பு கூற இயலாதது என்று விளக்கக்கூடிய திருக்களிற்றுப்படியார் பாடலை எழுதுக. கேள்வி எண் 2, கடவுள் உருவம் கொள்ள வேண்டியதின் அவசியம் என்ன? கேள்வி எண் 3, கடவுள் தாம் பெறுகிற உருவத்தை யார் மூலம் பெறுகிறான், எதிலிருந்து பெறுகிறான்? கேள்வி எண் 4, கடவுள் குணம் அற்றவர் என்று ஏன் ஏகான்மவாதம் வேதாந்தம் சொல்கிறது? இந்த 4 கேள்விகள் மட்டுமே இன்றைய 3வது வகுப்பின் அடிப்படையில் எழுப்பக்கூடிய வினாக்கள் என்று கூறி அடுத்ததாக இதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அடுத்த வகுப்பு எப்பொழுது என்றால், நடுவிலே நமக்கு பொங்கல் வருகிறது. எனவே நம்முடைய தமிழர் திருநாளை, உழவர் திருநாளை, தைப்பொங்கலை நாம் மிகவும் மகிழ்வோடு பேரின்பத்தோடு நாம் அதையெல்லாம் கொண்டாடி கழித்து, அதன் பிறகு 21ஆம் நாள், ஜனவரி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை அன்று மீண்டும் நாம் இந்த இணையத்தின் மூலமாக இணைவோம்.
திருவருட்பயன் 4வது வகுப்பிற்குள் செல்லுவோம். மன்னிக்கணும், அதுல ஸ்கிரீன்ல திருவருட்பயன் 3ன்னு போட்டிருக்கேன். திருவருட்பயன் 4வது வகுப்பு 21ஆம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று நடைபெறும். அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை, உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் அனைவருமே உழவர்கள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இது ஏதோ கிராமத்தில் விவசாயம் செய்பவன் மட்டுமே ஒரு உழவன் என்று எண்ணாதீர்கள். நாம் அனைவருமே உழவர்கள்தான். குறிப்பாக சிவனடியார்கள் அனைவரும் உழவர் பெருமக்களே என்று இந்த உழவு தொழில் நாம் எப்படி செய்கிறோம் என்று அப்பர் பெருமான் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அது தகுந்த நேரத்தில் நாம் அதை பற்றி சிந்திப்போம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நாம் எல்லாருமே உழவர்கள் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட உழவு தொழிலை செய்கிறோம் என்று அந்த பாடலில் அவர் மிக அழகாக விளக்குகிறார். வாய்ப்பு இருந்தால் நம்ம அதை சிந்திப்போமே பகுதியில் நம்ம அதை சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய திருவருட்பயன் 3வது வகுப்பை இனிதே நிறைவு செய்கின்றோம். எப்பொழுதும் போல முறைப்படி நாம நிறைவு செய்த பிறகு நம்ம வினா விடை பகுதிக்கு செல்வோமாக. இந்த நல்ல நேரத்திலே நம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி சொல்வோம். உமாபதி சிவம் பொற்றாள் பரவுவோம். குருமா சன்னிதானங்கள் திருவடிகள் பணிவோம். தம்பிரான் சுவாமிகளது பொற்பாதங்கள் நாம் பணிவோம். இயக்குனரையா ஆதீன புலவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஞான பொற்சபை அமைப்பினருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். என்னுடைய குடும்பத்தார் எனக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூற வேண்டுவது என்னுடைய கடமை. அந்த நன்றியை பதிவு செய்கிறேன் என்று கூறி இப்பொழுது நாம் முறைப்படி நிறைவு செய்வோமாக. திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தோழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய.